பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாலய அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, திரும்பவும் உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்து வசனம் படிக்கிற நல்ல நேரத்தை எங்கள் தந்தையை நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டங்களை எங்களுக்கு சொல்லித் தரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். வசனத்துக்கு உள்ளாக சென்று ஆண்டவரே மர்மங்களை தெரிந்து கொள்ள எங்கள் கிருபை தரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். பவுல் ஜெபித்ததை போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். பரலோக ராஜ்யத்தினுடைய ஆண்டவரே சத்தியங்களை தெரிந்து கொள்ள எங்களை கிருபை தரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். சாயங்கால வேளையில் எங்களை ஆசீர்வதி, எங்களை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும். வீடியோவின் மூலமாக அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நடத்துமையா அதற்காக எங்களை சொல்லித் தரும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பாடலை பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. நீரே
मेरे आयु के पूरे दिन तुझसे प्रेम करूंगा, मेरे आयु के पूरे दिन तुझसे प्रेम करूंगा, आराधना के योग्य यीशु, हालेलुया, आराधना के सामर्थी यीशु, आराधना के योग्य यीशु, आराधना के सामर्थी यीशु, हालेलुया। கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஒரு முறையாக உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் ஐயா. ஹalleluya. இந்த இரவிலேயும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலிருந்து திரும்பவும் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தது போல இன்னும் ஆழமான விஷயங்களை சொல்லித் தந்து ஆச்சரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் இருதயத்தின் கண்களை திறப்பீராக. வசனங்களை ஒழுங்காக படிக்க எங்களுக்கு கிருபை தரும்படி ஆச்சரிக்கிறோம். பெரிய அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அது நல்லா ஆண்டவரே தேவைகளை சந்திக்கும்படி ஆச்சரிக்கிறோம். விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படி ஆச்சரிக்கிறோம். வருகை மட்டும் நாங்கள் ஆண்டவரே ஹalleluya அந்த பூமியில முழு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு இருக்க கிருபை தரும்படி ஆச்சரிக்கிறோம். உங்களுடைய வசனமே எங்களுக்கு ஜீவனும் ஆண்டவரே ஆயுதமா இருக்கிறது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஹalleluya அதன்படியே எங்களை நடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். அந்த கரங்களை ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை மீண்டும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கை ஆண்டவரை பெரிய அற்புதங்களை செய்யட்டும். கடந்த நாட்கள் நாம் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவோடு எப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு எப்படி காரியங்களை செய்தார் என்ற காரியங்களை படித்துக் கொண்டு வந்தோம். பரிசுத்த ஆவியானவரால் இயேசு பிறக்கப்பட்டார் என்று படித்தோம். सिखाया कि यीशु मसीह का जन्म पवित्र आत्मा के द्वारा हुआ. परिशुद्ध आवियानवर वल्लमैयाल निरप्पपट्टारनु पडितोम. पवित्र आत्मा से यीशु मसीह भराई करके हमने पढ़ा. परिशुद्ध आवियानवर वल्लमैयाल निरप्पपट्टारनु पडितोम. यीशु मसीह के पवित्र आत्मा की सामर्थ से भराई करके हमने पढ़ा. அதே போல பரிசுத்த ஆவியானவர் நடத்தினபடியினால அவர் ஆதாம் ஏவாள் பூமியில எதை இழந்தார்களோ அவைகளை இயேசு பெற்றுக்கொண்டார் என்று படித்தோம். पवित्र आत्मा के द्वारा यीशु मसीह चलाया गया, इसलिए जो हव्वा और आदम ने जो खोया था उसको वापस पाया है करके हम देखते हैं. இந்த பூமியில இயேசு வந்ததற்கு ரெண்டு காரணம் உண்டு. அதை உங்களுக்கு இந்த இரவில நாம் படிக்க போறோம். अब यीशु मसीह इस दुनिया में आने का दो मकसद है, वो हम सीखने जा रहे हैं. ஒன்று, இயேசு கிறிஸ்து மனிதனால செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படியாக வந்தார். पहली बात है, यीशु मसीह इसलिए इस दुनिया में आया है कि एक इंसान उस बात को कर नहीं पा रहा. உலகத்துல எந்த மனிதனும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. दुनिया के अंदर कोई भी इंसान व्यक्ति जो है वो नहीं कर पाएगा. எவ்வளவு திறமை உள்ளவனா இருக்கட்டும், எவ்வளவு ஞானியா இருக்கட்டும், எவ்வளவு பணம் உள்ளவனா இருக்கட்டும், ஐஸ்வர்யவானா இருக்கட்டும், சம்பன்னனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. कोई भी व्यक्ति हो, वो शायद वो धनी हो, सामर्थ्य हो, बुद्धिशाली हो, कोई भी हो, लेकिन वो नहीं कर पा रहा. அது மனிதனுடைய ரட்சிப்பு. वो है परमेश्वर ने इंसान के लिए दिया. மனிதனுடைய ரட்சிப்பு மனிதனால செய்ய முடியாது. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். इंसान की छुटकारा इंसान से नहीं हो सकता, इसलिए क्योंकि परमेश्वर ने कहा है कि हर व्यक्ति जो हर इंसान जो है पापी है. ஆனால் பாவம் செய்யப்பட்ட மனிதனால பரிபூர்ணமான ஒரு ஜீவன் வாழ்ந்து காட்ட முடியாது என்பதற்காக அதை வாழ்ந்து காட்டும்படியாக இல்லாவிட்டால் அந்த பாவத்திலிருந்து உள்ள ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். ஒரு பாயிண்ட், மெயினான பாயிண்ட். पहली बात ये है कि यीशु मसीह इंसान को उद्धार देने के लिए इस पृथ्वी में आया. இயேசு வந்ததுக்கு ரெண்டு காரணம், அது ஒரு பாயிண்ட் சொன்னேன்.
यीशु मसीह पृथ्वी में आने का 2 मकसद है। उसका पहला बात मैंने आपको அந்த காரியம் மனிதனால எந்த மனிதனால இந்த பூமியில ஆதாமிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் பிறக்கக்கூடிய எந்த மனிதனாலையும் செய்ய முடியாது. ரட்சிப்பு மனிதனால மனிதனுக்கு கொடுக்க முடியாது. उद्धार जो है वो कोई भी इंसान को नहीं दे सकता, इसलिए यीशु मसीह इस पृथ्वी में आया। ஏனென்றால் பாவம் இல்லாத ஒரு மனிதன் தான் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். क्योंकि वो एक बिना पाप किया हुआ एक व्यक्ति ही वो पाप से छुटकारा एक व्यक्ति को दे सकता है। அதனால பழைய ஏற்பாடுல நம்ம படிச்சு பார்த்தோம்னா அங்க நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, யாகம் செலுத்தப்படக்கூடிய மிருகமானது எந்த விதமான ஊனமும் இருக்கக்கூடாது. क्योंकि हम पुराने नियम में देखते हैं जो बलि चढ़ाने वाला जो जानवर जो है उसके अंदर कोई कमी घटी नहीं होना चाहिए। ஊனம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் இருக்கக்கூடாது அப்படின்றதா அதனுடைய சரியான அர்த்தம். वो कमी घटी का मतलब ये है कि उसके अंदर कोई पाप नहीं होना चाहिए। ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவம் செய்கிறவன் ஒரு மிருகத்தை கொண்டு வர வேண்டும். அந்த மிருகத்தினுடைய தலையில கையை வைத்து அவன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்று சொல்ல வேண்டும். அந்த மிருகத்தின் மேல செலுத்த வேண்டும். அந்த மனிதனுக்கு பதிலாக அந்த மிருகம் என்ன ஆகும்? பலியாக மாறும். बलि का मतलब ही यही है कि एक व्यक्ति जो है अपना पाप को परमेश्वर के सामने बोलने के लिए उस जानवर को लेके आता है। उस जानवर के ऊपर हाथ रख के वो अपना पाप पूरा बताते हैं। उसके बाद उस जानवर को उसकी जगह जो व्यक्ति जो लेके आए उसकी जगह बलि चढ़ाते हैं। அந்த மிருகம் அறுக்கப்படுகிற பொழுது அவன் செய்த பாவத்துக்கு அவனுக்கு விடுதலை கிடைத்து விட்டது, ரட்சிப்பு கிடைத்து விட்டது என்று விசுவாசிக்கிறார். वो तब ऐसे वो लोग विश्वास करते थे कि जब वो जानवर को चढ़ाया जाता है बलि तब उसका पाप क्षमा हो गया करके वो समझते थे। ஆனால் அந்த கொண்டு வரப்படக்கூடிய அந்த மிருகத்தை பற்றி தான் சொல்லப்படுகிறது. அந்த மிருகம் ஊனம் உள்ளதாக இருக்கக்கூடாது. எந்த விதமான ஊனமும் அந்த மிருகத்துக்கு இருக்கக்கூடாது. लेकिन वो लेके आने वाला जानवर के अंदर पर कोई भी कमी घटी नहीं होना करके बताते हैं। அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், பிளேம்லெஸ்ஸா இருக்கணும் वो एकदम सही ढंग का होना चाहिए அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ऐसे कहा जाता है। மனிதனை பொறுத்த வரைக்கும், இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதனை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதருக்குள்ளேயும் பாவ சுபாவம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. इस पृथ्वी के अंदर हर इंसान के अंदर पाप है। அதனால ஒரு மனிதன் பலியாக மாறினால் அவனால மீட்பு ரட்சிப்பு உண்டாகாது. इसलिए कि अगर कोई इंसान अगर हमारे लिए बलि दे, एक दूसरे इंसान के लिए बलि दे, तो उसका वो बराबर नहीं होगा क्योंकि वो पापी है। எபிரேயர் நிருபத்தில் நம்ம படிச்சு பார்த்தா தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது, வருடத்துல ஒரு நாள் மகா யாஜக் அந்த லேவியர் அந்த ஆசாரியன் ஒரே ஒரு நாள் மட்டும் அதிபரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போய் அந்த யாகத்தை கொடுப்பார். पुराने नियम में पढ़ते हैं कि साल में एक बार जो है जो महायाजक जो है साल में एक बार अति पवित्र स्थल में जाके ये बलि चढ़ाते हैं करके। ஆனால் அது எல்லா வருடமும் திரும்ப வருஷத்துல ஒரு தடவை அவர் போகணும். लेकिन हर साल उसको दोबारा करना है। அந்த புரோகிதனை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு இயேசுவை கம்பேர் பண்ணி அங்க காட்டியிருக்கார் பவுல். சொல்லுகிறார் இயேசு ஒரு முறையாக பரலோகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக ஒரே ஒரு முறையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுக்காகவும் ஒரே ஒரு முறையாக அவர் என்ன பண்ணவார்? தன்னைத்தானே கொடுத்தார், யாகமாக மாறினார் என்று சொல்றார். पौल हमें समझाता है कि यीशु मसीह जो एक ही बार उस अति पवित्र स्थल में मतलब स्वर्ग राज्य में स्वर्गीय पिता के सामने अपने आप को बलि देके हमारे लिए उद्धार दिया है करके। இயேசுவையும் இந்த லேவியர்களையும் ஒப்பிட்டு சொல்லுகிற பொழுது அவர்கள் வருடத்தில் எல்லா வருஷமும் போய் செய்யணும். ஆனா இயேசு ஒரே ஒரு முறை மட்டும் செய்தார். அதனால அதோட மனித குலத்தினுடைய மனிதனுடைய முழு மனிதனுடைய பாவங்களும் என்ன பண்ணப்பட்டது? தேவ சமூகத்துல முழுமையாக ஒழிக்கப்பட்டு அவர் ரட்சிப்புக்குள்ள வந்து விட்டார். उस लेवी लोगों के साथ यीशु मसीह को जोड़ के बताते हैं लेवी लोग तो हर महायाजक जो है हर साल जाना पड़ता था अपने आप बलि चढ़ाने के लिए, लेकिन यीशु मसीह जो है एक ही बार पिता परमेश्वर के सामने अपने आप को बलि देके हम सबको छुटकारा दिया करके हम देखते हैं। ஆனால் எந்த மனிதன் அதை ஒப்புக்கொள்ளுகிறானோ, இது சத்தியம், நான் இதை ஒப்புக்கொள்ளுகிறேன், இயேசு என்ற தேவனுடைய ஆட்டுக்குட்டி எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் அறுக்கப்பட்டார் என்று முழுமையாக யார் விசுவாசிக்கிறார்களோ, ரோமர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசிக்கணும், வாயால் ஏற்று சொல்லுகிறார்களோ அவர்கள் ரட்சிப்புக்குள்ள வருவார்கள். உலகம் முழுவதுக்காகவே ஆண்டவர் அதை செய்து விட்டார். ஆனால் யார் ரட்சிப்பை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ, இயேசுதான் தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று விசுவாசிக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन वो लोग उसको स्वीकार पा सकते हैं कि जो लोग उनके ऊपर विश्वास करते हैं कि यीशु मसीह के ऊपर कि
कि यीशु मसीह हमारे लिए अपना जीवन दिया है, मेरे उद्धार के लिए जीवन दिया करके वो दिल में विश्वास करके अपने मुंह से बोलना भी है, तभी उसको उद्धार मिलेगा। அது இயேசு கிறிஸ்து வந்ததுன்னு ஒரு மெயின் பாயிண்ட், முக்கியமான ஒரு காரியம் இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம். यीशु मसीह का इस दुनिया में आने का पहला मकसद यही है, குற்றமில்லாத ஊனமில்லாத மிருகம், जो कमी घटी के बिना वो एक पवित्र निष्कलंक जानवर, இல்லைன்னா த பெர்ஃபெக்ட் மேன், नहीं तो एक पूरी तरह सही ढंग का एक इंसान, பாவம் இல்லாத மனிதர், ஒரே ஒரு மனிதன் தான் அது இயேசு. वो है बिना पाप वाला व्यक्ति, वो है यीशु मसीह। ஓகே, அடுத்து இயேசு வந்ததுக்கு இரண்டாவது காரணம், दूसरी बात है यीशु मसीह का आने का நம்ம मकसद, எபிரேயர் எழுதின நிருபத்திலே படிச்சோம், 12வது அதிகாரம் 2வது வசனம் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், நான் திருப்பி எடுத்து படிக்க ஆசைப்படல. इब्रानियों की किताब उसका 12वां अध्याय का दूसरा आयत हमने पढ़ के இயேசுவே பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. वहाँ पे लिखा है कि यीशु मसीह को ही ताकते रहो, விசுவாசத்தை முடிக்கிறவரும் जो विश्वास को पूर्ति करने वाला, அவரை மட்டும் பாருங்க, उन्हीं को देखते रहिए। விசுவாசத்தினுடைய நாயகனாக விசுவாசத்தினுடைய விசுவாசத்தை முடிக்கிறவராக இருக்கக்கூடிய இயேசுவை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. वहाँ पे लिखा है विश्वास की कर्ता और उसको पूर्ति करने वाला यीशु मसीह को ही ताकते रहो। இயேசு வந்ததுக்கு இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு ஒரு மாடல், ஒரு மாதிரி. यीशु का आने का दूसरा मकसद ये है कि यीशु मसीह हमारा एक नमूना है। இந்த பூமியில ஒரு மனிதன் எப்படி முழு வெற்றியோட வாழ முடியும் என்பதை காட்டுவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில வந்தார். इस पृथ्वी के अंदर एक इंसान पूरी तरह जीत भरा हुआ एक जीवन कैसे जी सकता है करके दिखाने के लिए यीशु मसीह आया। இயேசுவின் வருகைக்கு முன் வரைக்கும் மனிதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்த பூமியில வந்து ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமாக தேவனை முழுமையாக பிரியப்படுத்தி வாழவே முடியாது என்றுதான் ஒரு கற்பனை, ஒரு சிந்தனை மனிதனுக்குள்ள இருந்தது. यीशु मसीह के आने से पहले तक हर व्यक्ति के अंदर ये विचार था कि स्वर्गीय पिता को, जो परमेश्वर है, कोई भी पूरी तरह उनको इच्छा को पूरी करके नहीं जी सकता। ஏனென்றால் அவர்கள் பார்த்த அவர்களுடைய பிதாக்கள் ஆபிரகாமிலிருந்து யாக்கோபிலிருந்து ஈசாக்கிலிருந்து எல்லாருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறைகள் இருக்குது. क्योंकि उन्होंने देखा है कि उनके पूर्विक पिताओं के अंदर कोई ना कोई कमी घटी रहते थे। அதனால ஒரு பாவம், தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியம் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ये पिता परमेश्वर के, जो परमेश्वर की इच्छा के विरुद्ध कोई बात हर एक के अंदर होता था। ஆனால் மனிதனோட உள்ளில இருந்த ஒரு ஆள் சித்தம், ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு கேட்டா, பாவம் இல்லாத நம்ம இந்த உலகத்தை வாழ முடியாது அப்படின்றதா அவரோட எண்ணமா இருந்தது. इसलिए हर एक इंसान के अंदर का ये विचार था कि हम बिना पाप के इस पृथ्वी के अंदर नहीं रह सकते। ஆனா இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தை சொல்லுகிறார், யாருக்காவது என் மேல் பாவம் இருக்கிறத உங்களால சுட்டி காட்ட முடியுமா? நான் பாவி என்று உங்களால சுட்டி காட்ட முடியாது, காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. लेकिन यीशु मसीह यूहन्ना सुसमाचार में बताते हैं, अगर किसी के कोई भी व्यक्ति मेरे अंदर पाप है करके दिखा सकता है करके यीशु मसीह पूछते हैं। பாவம் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இயேசு இந்த உலகத்துல வந்தார். இந்த இரண்டாவது காரணம். दूसरी बात है कि यीशु मसीह बिना पाप के एक इंसान इस पृथ्वी के अंदर जी सकता है करके दिखाने के लिए। இந்த இடத்துல பாவம் என்னன்றதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொன்னாக்கா உங்களுக்கு பாவம்ன்றது புரியும். अब पाप क्या है करके आपको मैं थोड़ा நம்முடைய மனதுல வந்து பாவம் சொல்றது விபச்சாரம் பண்ணுகிறது, இல்லைன்னா மது அருந்துகிறது, அடிக்கிறது, கொலை செய்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம மனதுக்குள்ள இருக்குது. जब पाप के बारे में जब हम हमारे अंदर बात आती है तो हम सोचते हैं कि ये कोई मर्डर करना, किसी को मारना, गाली देना या गलत काम करना, ये सबको हम पाप समझते हैं। அதெல்லாம் பாவத்தினுடைய சின்ன சின்ன ரூட்ஸ், ஒரு சைடு, ஒரு சைடுல இருந்து ஒரு ரூட்ஸ்னு வச்சுங்களேன், ஒரு தனித்தனி வேர்கள். ये सारी बातें जो है एक वृक्ष का ये छोटा छोटा जड़ है। ஆனா பாவத்தினுடைய தாய் வேர், மதர் ரூட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, लेकिन एक जड़ का जो मुख्य जड़ वो कौन सा, खास जड़ कौन सा है? தேவனுடைய சத்தத்துக்கு, தேவனுடைய கற்பனைக்கு விலகி செல்வது, தேவனுக்கு சித்தம் இல்லாதபடி செல்வதுதான் பாவம்ன்றது பொதுவாக புரிகிறது. அதான் ரூட் வேர்டு. लेकिन परमेश्वर के सामने जो सच्चा पाप क्या है कि परमेश्वर के वचन के विरुद्ध चलना। அப்ப ஆபிரகாம் எடுத்து பாருங்க, இசாக்கு எடுத்து பாருங்க, யாக்கோபு எடுத்து பாருங்க, சில இடங்கள்ல தேவனுக்கு விரோதமா அவங்க எல்லாம் போயிருக்காங்க. आप देख सकते हैं कि अब्राहम, याकूब और इसहाक वगैरह सब लोग जो है परमेश्वर के वचन के विरुद्ध चला था। அதனால அவங்களுக்குள்ள பாவம் இருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. इसलिए दूसरे लोग बोले कि उनके अंदर पाप है। ஆனா இயேசுவினுடைய 30 வயதிலிருந்து 3.5 வயது வரைக்கும் கூடிய அந்த 33 வயது 3.5 வருட காலம் இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, लेकिन यीशु मसीह के उस 33.5 साल के अंदर अगर आप परख के देखोगे तो எந்த விதமான ஒரு பாவமும் அவருடைய வாழ்க்கையில அவருடைய சீடர்களாலேயோ பரிசர்களாலேயோ அந்த நாட்களில் அவரோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதனால இயேசுவினுடைய வாழ்க்கையில ஒரு பாவத்தை கூட கண்டுபிடிக்க முடியும். यीशु मसीह के जीवन के अंदर कोई भी पाप उनके साथ रहने वाले उनके चेले लोग या उनके जो भी संबंध
जो है कोई भी उनके अंदर पाप नहीं देख पाए। 33 வருடம் இந்த உலகத்துல வாழ்ந்தால் கூட 30வது வயதிலிருந்து 33.5 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இயேசுவினுடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய மாடல், நம்முடைய வாழ்க்கையில மாடல். 33.5 साल तो यीशु मसीह इस दुनिया में रहा, लेकिन जो 3.5 साल, जो 30 साल से लेके 33.5 तक जो समय जो है हमें सिखाने लायक। இயேசு யோவான் எழுதின சுவிசேஷத்தை நீங்க நல்லா படிக்கணும். இந்த இடத்துல இந்த கொஞ்சம் படிக்க யோவான் எழுதின சுவிசேஷம் தொடர்ந்து படிங்க இந்த நாட்கள், அப்பதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் புரியும். अब यूहन्ना रचित समाचार लगातार पढ़िए, तभी जो मैं बता रहा हूँ वो आपको समझ में आएगा। இயேசு சொல்லுகிறார், நான் என்னுடைய சித்தப்படி எதுவுமே செய்யறதில்லை. हमें यीशु मसीह बताता है, मैं अपनी मर्जी से कुछ भी नहीं करता। என்னால எல்லாம் செய்ய முடியும், मैं सब कुछ कर सकता ஆனா हूँ, நான் என்னுடைய சித்தப்படி எதுவும் செய்யறதில்லை. लेकिन मैं अपनी मर्जी से कुछ नहीं करता। பிதா என்கிட்ட என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டும் தான் நான் செய்யறேன். जो पिता मेरे से जो बोलता है मैं वही करता हूँ। அதுதான் பாவம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றேன். वही है जो बिना पाप वाली जिंदगी। தேவனுடைய சித்தத்துக்கு விருத்தமாக நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அது பாவமாக வேதத்தின்படியாக எண்ணப்படுகிறது. परमेश्वर के वचन के विरुद्ध हम कोई कार्य करते हैं तो वो परमेश्वर के सामने पाप है। அது இப்ப நான் உங்களுக்கு கீழ வருகிறப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்றத பத்தி, பாவம் எப்படி வேதம் அதை கணக்கெடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். मैं नीचे आपके आगे आपको मैं சோ समझाऊंगा। இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையினுடைய ரொம்ப முக்கியமான 2 குறிக்கோள் என்னன்னா, ஒன்னு மனிதனால ரட்சிப்பு மனிதனுக்கு கொடுக்க முடியாது என்பதனால முழு மனிதனாக பெர்ஃபெக்ட் மனிதனாக இயேசு வந்தார். பிளேம்லெஸ் என்ன சொல்றது, ஒரு மிருகமாக, ஊனமில்லாத ஒரு மிருகமாக, ஆட்டுக்குட்டியாக, யாக மிருகமாக இயேசு வந்தார். यीशु मसीह इस पृथ्वी में एक पूरी तरह एक इंसान बन के आया, लेकिन उनके अंदर कोई कमी घटी नहीं था। ஒன்று. இரண்டாவது காரணம், இயேசு நம்மளுக்கு மாடலாக இருக்கிறார். he is a hero. இயேசு தான் நம்மளுடைய மாடல். அவரை பார்த்து தான் நாம் என்ன பண்ண முடியும், இந்த பூமியில பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். दूसरी बात है कि यीशु मसीह हमारे सामने एक नमूना है। அதுக்கு அவர் நம்மளுக்கு மாடலாக இருக்கிறார். इसलिए परमेश्वर यीशु मसीह हमारे सामने नमूना है। அப்ப அந்த விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். वो हम सीखने जा रहे हैं। பரிசுத்த ஆவியினால் பிறக்கப்பட்டார், पवित्र आत्मा से उनकी जन्म हुआ, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார், पवित्र आत्मा से भर गए, பரிசுத்த ஆவியோட வல்லமையால நிரப்பப்பட்டார்னு சொல்லி கடந்த நாட்களை படித்தோம். அதனால அவர் பாவத்தை ஜெயித்தார் என்று படித்தோம். पवित्र आत्मा की सामर्थ्य से वो भरा करके हमने पढ़ा, इसलिए वो सारे शैतान की चाल से जीतता है करके हमने सीखा है। அடுத்து இன்னைக்கு நம்ம படிக்க போறது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம். अब हम आज जो पढ़ने जा रहे हैं वो है परमेश्वर की सेवकाई। இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியமும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒண்ணுதான். यीशु मसीह की जो सेवकाई है वो यीशु मसीह की जिंदगी वो दोनों एक ही है। ரெண்டுமே ஒண்ணுதான். அதை நீங்க தவற எடுத்துக்க கூடாது. 30வது வயதிலிருந்து 33 வயது வரைக்கும் இயேசு இந்த பூமியில வாழ்ந்ததுதான் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய ஊழியம். यीशु मसीह का जिंदगी और उनकी सेवकाई दोनों एक ही है। और जो 33.5 साल जो इस पृथ्वी में जी के उन्होंने निभाया, அந்த ஊழியத்துல இயேசு என்ன செய்தார் என்றதை நம்ம படிக்க போறோம். उस सेवकाई में यीशु मसीह ने क्या किया करके पढ़ने जा रहे हैं। அந்த ஊழியம் செய்கிறது முழுவதும் பரிசுத்த ஆவியானவரே சார்ந்து இயேசு அந்த ஊழியத்தை செய்தார். उस सेवकाई जितने भी उन्होंने किया है वो पवित्र आत्मा के साथ मिलकर किया है। அந்த பாயிண்ட நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இயேசு பரிசுத்த ஆவியானவரால பிறந்தார், இயேசு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையால நிரப்பப்பட்டார். இப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியானவரால அவருடைய வாழ்க்கையை துவங்குகிறார், இல்லைன்னா வாழ்க்கையை நடத்தி செல்லுகிறார், அவருடைய ஊழியத்தை தொடங்குகிறார். अब आप लिख के रख के पढ़ेंगे तो अच्छी बात है, यीशु मसीह ने कैसे कैसे पवित्र आत्मा के साथ काम किया करके। पहली बात है यीशु मसीह का जन्म पवित्र आत्मा से हुआ। दूसरी बात है यीशु मसीह पवित्र आत्मा से भर गया और पवित्र आत्मा की सामर्थ से भर गया। और अब जो यीशु मसीह ने पवित्र आत्मा के साथ मिलकर उन्होंने सेवकाई पूरा किया। ஊழியமும் வாழ்க்கையும் ஒன்னேதான். அதான் சொன்னேன், ஊழியமும் வாழ்க்கையும் ஒன்றுதான். उनका जीवन और सेवकाई दोनों, जिंदगी और सेवकाई दोनों एक ही था। இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ அவருடைய வாழ்க்கை தான் அவருடைய ஊழியமா இருந்தது. वो जैसे उन्होंने जी के हमें दिखाया वही उनकी सेवकाई है। அல்லேலூயா. हालेलुया। அது எப்படி வாழ்ந்து காட்டினார், எப்படி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருந்தார் என்ற காரியத்தை நாம் இன்னைக்கு படிக்க போறோம். उन्होंने कैसे पवित्र आत्मा के साथ बने रहा और कैसे उन्होंने पवित्र आत्मा के साथ मिलकर सेवकाई किया, ये हम आज पढ़ेंगे। அதற்காக நாம் 2 வசனங்களை படிக்க போகிறோம். उसके लिए हम एक वचन पढ़ेंगे। ஏசாயா यशायाह தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். यशायाह भविष्यवक्ता की किताब उसका 11वां अध्याय का 2 से लेके हम आगे पढ़ेंगे। 2, 3, 4. और यहोवा की आत्मा, बुद्धि और समझ की आत्मा, युक्ति और पराक्रम की आत्मा और ज्ञान और यहोवा के भय की आत्मा उन पर ठहरी रहेगी। और उसको यहोवा का भय सुगंध सा भाए, वो मुंह देखा न्याय ना करेगा और ना अपने कानों के सुनने के अनुसार निर्णय करेगा।
परंतु वो कंगालों का न्याय धर्म से और पृथ्वी के नम्र लोगों का निर्णय खराई से करेगा। और वो पृथ्वी को अपने वजन के सोंटे से मारेगा और अपने फूंक के झोंकों से दुष्ट को मिटा डालेगा। उसकी कटी का फेंटा धर्म और उसकी कमर का फेंटा सच्चाई होगी। तब भेड़िया भेड़ के बच्चे के संग रहा करेगा। Only four. So நான் உங்களுக்கு தமிழ்ல படிக்கிற மாதிரிங்க, ஞானத்தின் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண்ணின் கண்டபடி நியாயம் இருக்காமல் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யாதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமைப்பட்டவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலாலே அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கர்களை சங்கரிப்பார். ஹல்லேலூயா. இடத்துல நம்ம படிச்சோம், அதுல 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். लिखा है कि यहोवा की आत्मा बुद्धि और समझ की आत्मा, युक्ति और पराक्रम की आत्मा, उसका यहोवा का भय सुगंध सा भय. கர்த்தருக்கு பயப்படுதலே ஒரு உகந்த பலியாக இருக்கும். यहोवा का भय मानना ही एक सबसे सुगंध वाली एक चढ़ावा है. அது ஏன் அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, क्यों ऐसे लिखा है? பழைய ஏற்பாடின் நாட்கள்ல पुराने नियम के समय में ஆராதனை என்று சொல்லுகிறது ஒரு யாகம் செலுத்துவது, அதுதான் ஆராதனை. आराधना एक फेट चढ़ाने लायक है, एक जैसे फेट चढ़ाते हैं. மனிதனுடைய ஒரு கான்செப்ட் அது. वो एक इंसान का इच्छा सोच है. நான் போய் தேவனை ஆராதிப்பேன் அப்படின்னு சொன்னா, अगर मैं जाके परमेश्वर को आराधना करूंगा, அது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை எடுத்து படித்து காட்ட ஆரம்பிக்கிறேன், ஆசைப்படுறேன். ஆதியாகமம், புக் ஆஃப் ஜெனிசிஸ், उत्पत्ति की किताब, அதனுடைய சாப்டர் 15 நினைக்கிறேன். उत्पत्ति की किताब उसका 15वां अध्याय, सॉरी 13 13:4 4 पढ़ी. उत्पत्ति की किताब उसका 13वां जेनेसिस 13:4 आदियागमம் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் படிங்க. ये स्थान उस वेदी का है जिसे उसने पहले बनाई थी और वहां अब्राहम ने फिर यहोवा से प्रार्थना की और लूत के पास भी தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனால் அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று தமிழ்ல எழுதப்பட்டிருக்குது. பிரார்த்தனை செஞ்சாங்கன்னு சொல்லி ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே சரி. वहाँ पे लिखा है कि तमिल में लिखा है कि आराधना किया करके, तमिल में हिंदी में लिखा है आराधना नहीं, बलि चढ़ाया करके, और हिंदी में लिखा है कि प्रार्थना किया है. சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு தொழுது கொண்டான்றது ஓரளவுக்கு சரியானது தான். ஆனால் சரியான எழுத வேண்டியது என்றால் ஆபிரகாம் அங்கே போய் கர்த்தருடைய நாமத்தில் ஆராதனை செய்தான் என்று எழுத வேண்டும். सही ढंग से लिखना तो ऐसा लिखना चाहिए कि अब्राहम वहां जाके आराधना किया. He worshipped Lord. அப்படிதான் இங்கிலீஷ்ல எழுதப்பட்டிருக்கு. इंग्लिश में ऐसे लिखा है कि वहां पे उन्होंने जाके आराधना किया, परमेश्वर की आराधना की. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடின் காலங்கள்ல ஆராதனை செஞ்சா அப்படின்னு நீங்க எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னா, அங்க போய் ஆபிரகாம் ஒரு மிருகத்தை பலி கொடுத்தான். पुराने नियम के अनुसार अगर वहाँ पे देखेगा तो हमें पता चल जाता है वहाँ पे अब्राहम जाके एक जानवर को बलि चढ़ा दिया. பலி கொடுக்கறதா பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆராதனை. பாட்டு பாடுறது, தேவனை துதிக்கிறதெல்லாம் கிடையாது. போகணும், ஒரு மிருகத்தை கொண்டு வரணும், அந்த மிருகத்து மேல கையை வச்சு தன்னுடைய பாவங்கள் எல்லாம் சொல்லணும், இந்த மிருகத்தை என்ன பண்ணணும், யாகபீடத்துல வைத்து அதை அறுத்து பலி கொடுக்கணும். पुराने नियम का आराधना को था, एक जानवर को लेके आना है, उसके ऊपर हाथ रख के अपने पाप को बोलना है, उसके बाद उसको काट के परमेश्वर के सामने उसको काटना है, उसको बलि चढ़ाना है. பலி கொடுக்கறப்போ அந்த பலிபீடத்திலிருந்து எழுகக்கூடிய அந்த 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 புகை, அந்த தூபம், அது பரலோகத்துல போகும். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் அந்த 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 வாசனையை நுகர்வார்.
நுகர்ந்த உடனே அவர் பிரியப்படுவார் அந்த மனிதன் மேல. அப்படிதான் கான்செப்ட். அதான் அவங்க விசுவாசம். पुराना नियम का विश्वास ये था, जब ये बलि चढ़ाता है जानवर को, जब चढ़ाने की उस दुआ जो है परमेश्वर के पास जाएगा, उस दुआ की दुआ को सूंघ के परमेश्वर खुश हो जाएगा और ये जो बलि चढ़ाने वाले को प्रसन्न होगा करके समझते थे। பழைய ஏற்பாடுல எந்தெந்த இடத்துலயும் அவர் பலிபீடத்தை கட்டினார்கள் அப்படின்னாலும், தொழுது கொண்டார்கள் என்றாலும், தேவனை ஆராதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருந்தாலும், அதனுடைய அர்த்தம் அதுதான். பலியை கொடுக்கணும், அந்த பலியினுடைய துவா, அந்த புகை பரலோகத்துக்கு போகும், ஆண்டவர் அந்த புகையை நுகர்வார், அவர் அந்த மனிதன்களை பிரியப்படுவார். இதுதான் பழைய ஏற்பாடின் ஆராதனுடைய கான்செப்ட். இங்க ஸ்தோத்திரம் சொல்றது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. போகணும், மிருகத்தை கொல்லணும், திருப்பி போடணும். पुराने नियम का आराधना ये था कि वहाँ पे जाना है, जानवर को बलि चढ़ाना है, वापस जाना है, और कोई गाना नहीं, कोई प्रार्थना नहीं, कोई कुछ भी नहीं है वहाँ पे। அதனால தான் அந்த 3வது வசனத்துல எசேயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வசனம். உகந்த வாசனை அப்படின்ற அந்த வசனத்தை, அந்த வேர்டை யூஸ் பண்ண காரணம் அப்படின்னா, அந்த மிருகத்தை பலி கொடுக்க பொழுது உண்டாகக்கூடிய அந்த வாசனை, அது அரோமான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த வாசனையானது பரலோகத்துக்கு போகும் அப்படின்ற நினைப்பு. அதுதான் காட் சாட்டிஸ்ஃபைடு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு அர்த்தம். पुराने नियम के अनुसार की आराधना होता है कि एक बलि चढ़ा देंगे तो उस जानवर की जो उस खुशबू जो है, जलने की खुशबू, वो परमेश्वर के पास जाएगा, उस खुशबू से परमेश्वर प्रसन्न होगा, तब वो व्यक्ति के ऊपर प्रसन्न होगा करके हम समझते हैं। இப்போ பாருங்க, பழைய ஏற்பாடுலையும் அந்த ஆராதனையோட கான்செப்ட் வந்து சரியா வருது. மிருகத்தை பலி செலுத்துவதோ இல்ல மற்ற காரியங்களை செய்து தேவனை பிரியப்படுத்துவதோ அது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? உகந்த வாசனையாகி தேவன் பிரியப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பயப்படுறது. वहाँ पे लिखा है कि जो सबसे अच्छा परमेश्वर जो प्रसन्न करने वाला, जो सबसे अच्छा खुशबू वो है कि परमेश्वर को डर मानना। The fear of God இங்கிலீஷ்ல அப்படிதான் சொல்லப்படுறது. परमेश्वर से डरना। நிறைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா fear of God அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வந்து தமிழ்லையோ இல்லை மற்ற மொழிகளோ நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுற பொழுது தேவனுக்கு பயப்படுதல் என்று தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். ஆனால் சரியான டிரான்ஸ்லேஷன் அது கிடையாது. தி ஃபியர் ஆஃப் த காட் அப்படின்றதோட சரியான டிரான்ஸ்லேஷன் பயப்படுதல் கிடையாது. बहुत सारे लैंग्वेज में अलग अलग ढंग से लिखा हुआ है, वो परमेश्वर से डरना करके, लेकिन परमेश्वर का डरना नहीं है, वो कुछ गलत तरीके से लिखा है। ரெவரண்ட், परमेश्वर को आदर करना। எஸ், அதான் கரெக்டான டிரான்ஸ்லேஷன். ஆராதனை அப்படின்னு சொன்னா we should reverend our God. आराधना का मतलब ये है कि परमेश्वर से डरना नहीं, परमेश्वर से हमें आदर करना, परमेश्वर को आदर करना। அது நிறைய அர்த்தங்கள் சொல்ல வேண்டியிருக்கும், அப்பதான் உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாடுல வந்து பிதாவாகிய தேவனை வந்து கணவனாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை மனைவியாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய இடத்துல. पुराने नियम के अंदर परमेश्वर को ऐसे समझते थे कि इस्राएल लोगों का मतलब पति है करके समझते हैं, और इस्राएल लोगों को उनकी बीवी वाइफ है करके समझते हैं। அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்ல கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவனை பற்றி சொல்ல அடோனாய், எஜமானன். उस वहां पे परमेश्वर को प्रभु करके पुकारना। அடோனாய் அப்படின்ற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் எஜமானனே, எஜமானன் அப்படின்ற வார்த்தை அப்படித்தான் அழைப்பாங்க. எஜமானனே, பெரியவர்களை, அந்த வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை எஜமானனேன்னு சொல்லி அழைப்பாங்க. वहाँ पे जो सबसे बड़े लोग हैं उनको प्रभु कहते थे, वैसे परमेश्वर को प्रभु कहते हैं। அதனால தான் பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நிருபத்துல சொல்லுகிறார், சாராள் ஆபிரகாமை எஜமானனே என்று அழைத்தாள் என்று சொல்லுகிறார். इसलिए पत्रुस कहता है कि पुराने नियम में अब्राहम को सारा ने प्रभु करके पुकारते थे। It's a reverend word. Reverend, when we are giving somebody reverend, so we give some word reverently. हम दूसरों को जब आदर करते हैं तो हम कोई आदर करने वाला कुछ बातें बोलते हैं। அந்த மாதிரி சில வார்த்தைகள், மதிப்பு கொடுக்கக்கூடிய சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை என்ன பண்ணுவாங்க, கணம் பண்ணுவாங்க. ऐसे आदर करने वाली कोई बात बोल के हम उनको आदर करते हैं। The fear of the God, the worship of the God means we should reverend the God. हम परमेश्वर को डर माना है या परमेश्वर को आराधना करने का मतलब है हमें परमेश्वर को आदर करना। எப்படி ஒரு மனைவி, ஒரு பத்னி அவருடைய கணவனை ரெவரண்ட் பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி ரெவரண்ட் பண்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. जैसे एक पत्नी जो है अपने पति को आदर करते हैं, वैसे हम परमेश्वर को जैसे आदर करते हैं। அப்ப இந்த இரண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு
பயப்படுதல் அப்படின்ற வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு நம்ம என்ன பண்றோம்? கனம் கொடுக்கிறோம். यहाँ पे जो लिखा है कि परमेश्वर का भय मानो करके, लेकिन सही ढंग का उसका मतलब है हम परमेश्वर को आदर करना है। தேவனுக்கு கனம் கொடுக்கிறதை தேவன் எப்படி நினைக்கிறாரா? ஒரு மிருகத்தை கொண்டு வந்து நீங்க பலியிட்டு அவரை பிரியப்படுத்துவதற்கும் மேலாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீங்க பலியிட வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இஃப் யூ கிவ் ரெவரன்ஸ் இன் பெர்ஃபெக்ட் வே டு காட், God accept you. अगर आप सही ढंग से परमेश्वर को आदर करेंगे तो वो उससे बढ़कर है कि जैसे एक जानवर को लाके आप बलि चढ़ा के उसका सुगंध जो परमेश्वर के पास पहुंचता है, उससे बढ़कर है जब आप परमेश्वर को सही ढंग का आदर करते हैं। அப்ப இதுதான் இயேசு செய்கிறார். அதான் இயேசு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், நான் என்னுடைய சித்தப்படி எதுவும் செய்யவில்லை. वैसे यीशु मसीह इसलिए योहन्ना सुसमाचार में कहता है कि मैं अपनी मर्जी से कुछ नहीं करता। அப்புறம் என்ன செய்கிறார்? பிதா என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன். जैसे पिता ने मुझसे जो बोलता है मैं वही करता हूं। அதனால தான் பிதாவாகிய தேவன் கூட இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தில் சொல்லுகிறார், இவன் என்னுடைய பிரிய குமாரன், he is my beloved son. इसलिए यीशु मसीह के उस बपतिस्मा के समय पिता परमेश्वर बोलता है कि ये मेरा प्रिय पुत्र है। Why? Because Father God already accepted Jesus. क्योंकि यीशु मसीह को पिता परमेश्वर ने मान लिया, अपना लिया। It's a perfect sacrifice. ये है सही ढंग का एक बलि चढ़ाना। Why? What? அவருடைய மரணம் இல்ல, இயேசு கிறிஸ்துவோட மரணம் இல்ல. The sacrifice is not accepted as a perfect sacrifice. एक जो मृत्यु जो वो है सही ढंग का एक बलि देना नहीं। இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதல், the obedience of the Jesus Christ is the Father God accepted as a perfect sacrifice. जो यीशु मसीह का अधीन होना, वो उसी को परमेश्वर पिता परमेश्वर ने एक बलि जैसे समझा है। அந்த வார்த்தையை தான் இங்கே ஏசியா சொல்லுகிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே உகந்த வாசனையாக இருக்கும் என்று சொல்கிறார். इसलिए कहता है कि यहोवा का भय मानना या उनको आदर करना वो है सबसे बड़ा एक सुगंध। இது எப்படி வருது? ये कैसे आएगा? அதுக்கு தான் இரண்டாவது வசனத்தை நீங்க படிக்கணும். அதுக்கு தான் இரண்டாவது வசனத்தை படிக்கணும். इसके लिए आपको दूसरा वचन पढ़ना है। அது என்ன எழுதப்பட்டிருக்கு? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருப்பார். ओए यहोवा की आत्मा, बुद्धि और समझ की आत्मा, युक्ति और पराक्रम की आत्मा और ज्ञान और यहोवा के भय की आत्मा यीशु पर रहेगी। இதுதாங்க சரியான அபிஷேகம். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்று சொல்லக்கூடியது பெரிய அற்புதங்களையும் பெரிய காரியங்களையும் செய்யறதல்ல. ये है सही ढंग का अभिषेक, जो पूरे पवित्र आत्मा से भरने का मतलब ये है कि बड़े-बड़े चमत्कार करना, चिन्ह करना वो नहीं है। இட்ஸ் a side effect. அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னால் அவருடைய வல்லமையால நீங்க பார்த்தீங்கன்னா நோயாளியை குணமாகும். अगर आपके अंदर पवित्र आत्मा है तो ये सारी बातें हो जाएंगी, आप बीमार लोग चंगे हो जाएंगे। நீ உங்களுடைய ஷேடோ, உங்களுடைய நிழல் பட்டா நோயாளியை குணமாவாங்க. अगर आपकी छाया पड़ेगी तो बीमार लोग चंगे हो And जाएंगे। it is only the Holy Spirit about it. क्योंकि वो आपके अंदर पवित्र आत्मा है इसलिए। பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா அவருடைய வல்லமை மற்ற வல்லமையை விட பெரியா இருக்கிறபடினால அதெல்லாம் நடக்கும். இப்ப நீங்க ஜெபிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. क्योंकि पवित्र आत्मा के अंदर सामर्थ्य है, उस सामर्थ्य से ये सारी चीजें हो जाती हैं। உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைவாக இருந்தால் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா போதும், வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் உண்டாகும், அங்க விடுதலை நடக்கும், அங்க பிசாசு ஓடும். अगर आपके अंदर पवित्र आत्मा है, आप पवित्र आत्मा से भरा हुआ है, तो अगर आप एक घर में जाएंगे, उस घर के अंदर आपकी वो जो सामर्थ्य वहाँ बहने लगेगा। ஆனா அபிஷேகத்தோட சைன், வாட் இஸ் சைன் ஆஃப் தி அனாயிண்டிங்? அபிஷேகத்துடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, लेकिन उस अभिषेक का आपका उसका चिन्ह क्या हो? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள வருகிற பொழுது जब पवित्र आत्मा की अभिषेक आपके अंदर आता है, உங்களுக்குள்ள முதல்ல உண்டாகிறது ஞானம், आपके अंदर पहली बात ये आएगा कि आपके अंदर बुद्धि आएगी, அதுக்கு அடுத்து உணர்வு, उसके बाद आपकी समझ, அதுக்கு அடுத்து ஆலோசனை புத்தி, उसके बाद आपके पराक्रम वो बुद्धि बढ़ेगी, அதுக்கு அடுத்து அறிவு, उसके बाद ज्ञान बढ़ेगा। இதுக்கு பிறகு ஆண்டவரை பயப்படக்கூடிய, ரெவரண்ட் பண்ணக்கூடிய, எல்லா இடத்துலையும் தேவனுக்கு என்ன பண்ணலாம், மகிமை கொடுக்கக்கூடிய அந்த 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 மீக்னஸ்,
उसके बाद आपके अंदर ये आएगा कि हर जगह परमेश्वर के नाम को ऊंचा करने का या आदर करने का, आराधना करने का वो समझ आपके अंदर இது आएगा। உங்களுக்குள்ள வருகிற பொழுது இது ஒரு சுபாவமாக மாறும். இது உங்களுக்கு சுபாவமாகவே மாறும். That is the correct anointing. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நிரம்பி இருக்கிறது என்பதுக்கு சரியான தெளிவு இருக்கும். ये सारी बातें जब आपके अंदर आएगा तो आपका स्वभाव बन जाए, हर दिन ये करने का आपका स्वभाव बन जाएगा। तब हम समझ सकते हैं कि आपके अंदर पवित्र आत्मा भरा हुआ है। இந்த காரியங்கள் உங்களுக்குள்ள இருந்தா இந்த சுபாவங்கள் நான் சொன்ன இந்த காரியங்கள் அந்த 2வது வசனத்தை நீங்க வீட்ல நல்லா தியானம் பண்ணுங்க. ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அந்த சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுதல், அவருக்கு கீழ்ப்படிதலை எப்பொழுதும் செய்வீங்க. अगर आप ये जो यहाँ पे बताए हुआ यशायाह 11वां अध्याय का दूसरे वचन के अंदर, आयत के अंदर जो लिखा हुआ बात है, अगर आपके अंदर है तो आपके अंदर पवित्र आत्मा भरा हुआ है। ஆமென், ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்தது நீங்க எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா God always accept you. अगर ये बात सारे आप हर दिन करते रहेंगे, आप हर पल करते रहेंगे तो परमेश्वर आपको स्वीकार करेगा। இது இயேசு செய்வார் என்ற முழு நம்பிக்கை பிதாவாகிய தேவனுக்கு இருந்ததனால தான் இயேசுவோட ஞானஸ்தானத்திலே பிதாவாகிய தேவன் சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு. पिता परमेश्वर ने इसलिए यीशु मसीह को स्वीकारा है कि यीशु मसीह सारे बातें करेंगे, यीशु मसीह मेरे परमेश्वर के अधीन में रहेंगे करके उनको समझता। பிதாவாகிய தேவன் என்ன சொல்றார்? இவன் என்னுடைய பிரிய குமாரன். पिता परमेश्वर ने बोला ये मेरा प्रिय पुत्र है। ஹல்லேலூயா. அது இயேசுவை பற்றி மட்டும் சொல்ல ஆண்டவர் ஆசைப்படல. वो खाली यीशु मसीह के लिए बोलना परमेश्वर नहीं உங்களையும் चाहता। என்னையும் பற்றி ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். आप और मुझको देख के भी परमेश्वर என்னை பார்த்து ஆண்டவர் சொல்ல ஆசைப்படுற இவன் என்னுடைய பிரிய குமாரன். मुझे देख के भी परमेश्वर ये चाहता है कि मैं ये बोलूं कि ये मेरा प्रिय पुत्र உங்களை है। பார்த்து ஆண்டவர் சொல்ல ஆசைப்படுற என்னுடைய பிரிய குமாரத்தி, பிரிய குமாரன். आपको देख के भी परमेश्वर ये बोलना चाहता है मेरा प्रिय पुत्र है, मेरा प्रिय पुत्री है। எப்ப ஆண்டவர் அதை சொல்லுவார்? कब परमेश्वर ये बोलेगा? ஆண்டவருக்கு சித்தமுள்ள கீழ்ப்படிதலுக்குள்ள நீங்க பரிசுத்த ஆவியின் மூலமாக நடக்க ஆரம்பிக்கிற போது. तब बोलने लगेगा जब आप परमेश्वर की पवित्र आत्मा की इच्छा के अनुसार परमेश्वर के वचन के आधार पर जब चलने लगे। நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை முழுவதுமாக எடுத்து 4 சுவிசேஷங்களை நல்ல தரவா நீங்க தியானம் பண்ணி பாருங்க. பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியத்தை கூட இயேசு செய்ததாக வேதத்துல சொல்லப்படவில்லை. यीशु मसीह जो है, हम चारों सुसमाचार पढ़ के देखेंगे तब आपको पता चल जाएगा यीशु मसीह पिता परमेश्वर के विरुद्ध या उनके वचन के विरुद्ध कोई भी कार्य नहीं किया। ஈவன் தோ நீங்க வேணா ஒரு இடத்துல சொல்லலாம், அது எப்படிங்க அந்த கெத்செமனேல வந்து இந்த 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 கட்டுராவை, இந்த பானை பாத்திரத்தை எடுத்துருங்க, இந்த மரணத்தை எதிலிருந்து எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அது பிதாவுக்கு சித்தம் இல்லாத இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். आप एक बार सवाल कर सकते हैं कि ऐसे कैसे हो सकता है? यीशु मसीह ने तो गतसमना में बोला था कि ये जो कटोरा जो है मेरे से हटाइए करके, दूध का कटोरा। அந்த இடத்துல தான் இயேசு கிறிஸ்துவினுடைய மனிதத்துவம், மனிதனாக இயேசு என்பதை தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு சான்றிதழ். लेकिन वहाँ पे हम ये समझते हैं कि यीशु मसीह पूरी तरह एक इंसान था करके हम वहाँ समझ सकते இந்த हैं। பூமியில மரணத்தை ஸ்வீகரிக்கிற, மரணத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுமே கிடையாது. इस पृथ्वी के अंदर हम देख सकते हैं कोई भी ऐसा एक व्यक्ति नहीं है कि मृत्यु को बिल्कुल पूरी दिल से स्वीकार करे। ஆனால் மரணத்தின் மூலம் மரணம் என்று சொல்றது ஒரு கதவு. இட்ஸ் a gate. मृत्यु जो है हमारे लिए एक दरवाजा है। மரணத்தின் மூலமாக ஒரு மனிதன் பிரவேசிக்கிற பொழுது அவன் அந்த இடத்துல முடிந்து விடவில்லை, அவன் வேறொரு இடத்துக்கு, இட்ஸ் a நியூ ஏஜ், நியூ எரா, இல்லைன்னா நியூ பிளேஸ், அந்த இடத்துக்கு போறான். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறான். நீங்க ஒரு வீட்டுல என்ட்ரன்ஸ் கதவுல இருந்து அந்த கதவை திறந்து அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறது மாதிரி கதவை நீங்க உள்ள போனீங்கன்னா முடிஞ்சு போச்சா? நீங்க இல்ல. So you are entering somewhere. அதான மரணம். मृत्यु को हम ये समझते हैं कि एक जैसे घर के दरवाजा, जैसे आपने घर के दरवाजे को खोला तो आप अंदर घुस गया, उसके बाद और भी आगे आपको जाना है। பட் இயேசு எதுக்காக அழுதார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, लेकिन यीशु मसीह किस लिए रोया? மரணத்தை பார்த்து பயப்படல. वो मृत्यु को देख के नहीं डरा, அவருக்கு தெரியும் நான் மரித்தால் பரலோகத்துக்கு போவேன். ஏன்னா பரலோகத்துக்கு தான் அவர் வந்தாரு. क्योंकि वो जानते थे कि मुझे कहाँ जाना है। எங்க இருந்து வந்தாரு அவருக்கு நல்லா தெரியும். कहाँ से आए करके वो अच्छी तरह जानते வந்த हैं। இடம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடம், எப்படிப்பட்ட சந்தோஷமான இடம், கண்ணீர் இல்லாத இடம், நோய் இல்லாத இடம், வெளிப்படுத்துற விஷயத்துல நம்ம படிக்கிறோம். அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாரு. ஆனா எங்க வந்திருக்காரு? நோய் நொடிகள், கண்ணீர் வேதனை, பிரச்சனையா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. यीशु मसीह जानते थे कि वो कहाँ से आया, जहाँ पे कोई
दुख संकट परेशानी कुछ भी नहीं है, लेकिन इस पृथ्वी के अंदर ये सारी बातें थे वो सब यीशु मसीह जानते हैं। ஹalleluya. அப்ப நீங்க வந்து நல்ல நல்ல சொகுசா நல்ல சந்தோஷமா ஒரு இடத்துல இருந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன். आप ऐसे समझ के देख लीजिए, अगर आपने बहुत खुशी भरा हुआ एक जगह से आप कोई दुख भरा हुआ जगह में चला गया, அங்க போன பிறகு திருப்பி அந்த சந்தோஷமான இடத்துக்கு நீங்க வரணும். उस दुख भरा हुआ जगह से आपको वापस உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. आपको मौका मिला, நீங்க சங்கடப்படுவீங்களா, அழுவீங்களா? आप रोएंगे वापस आके? ஒரு நாள் அழ மாட்டீங்க. ஐயோ எப்படா இந்த இடத்தை விட்டு போனா போதும் அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. आप तो ऐसे बोलेंगे मुझे तो ये जगह छोड़ के फटाफट वहीं वापस जाना है। இயேசுவுக்கும் அந்த சந்தோஷம் இருந்துச்சு. ஏன்னா நான் திரும்ப போனா பிதாவினுடைய வலது பாரிசத்துல உட்காருவேன் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். यीशु मसीह को भी वो खुशी था, क्योंकि उनको पता है कि वो अगर मृत्यु में जाएंगे तो पिता परमेश्वर के बाएं हाथ जाके बैठेंगे। But why Jesus cried in the Gethsemane? लेकिन वो किस लिए रोया गethsemane के अंदर? ஒரே ஒரு காரணங்க. एक ही बात है, பாவம் என்று சொல்லக்கூடியதான அந்த அந்த அழிவு, அந்த பாவத்தினுடைய பலன், சக்தி, அது பாவம் இல்லாதவன் மேல் சுமத்தப்படுகிற பொழுது அவனுக்கு உண்டாகக்கூடிய வேதனையை தான் இயேசு வந்து அனுபவித்தார். यीशु मसीह इसलिए वहाँ रोया है कि जो पाप जो है, पाप की जो गहराई जो है, उसकी सामर्थ जो है बहुत ज्यादा था। इसलिए यीशु मसीह जिनके अंदर पाप नहीं है, उनके ऊपर ये पाप आएगा तो उनको बहुत दंड सा लगता था, इसलिए वो रोया। அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்குறேன். இயேசு கிறிஸ்து முழு கீழ்ப்படிதலவராக இருந்தார். பிதாவாகிய தேவனுக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அப்படியே கீழ்ப்படிகிறவராக இருந்தார். यीशु मसीह पिता परमेश्वर के पूरे अधीनता में रहा। So it is perfect man. It's called there is no sin, blameless. हाँ, वो पूरी तरह इंसान थे, लेकिन उनके अंदर कोई पाप नहीं था। ஆனா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனுடையும் கீழ்ப்படியாமையை, கீழ்ப்படிமை உள்ள ஒருவர் மேல செலுத்தப்படுகிற பொழுது அவருக்கு உண்டாகக்கூடிய வேதனை தான் அவருடைய அந்த வேதனை, அந்த அந்த அழுகை. यीशु मसीह का दर्द वो था जो यीशु मसीह बिना पाप वाला, जो परमेश्वर की अधीन में रहने वाला व्यक्ति, जो इस पूरे दुनिया का जो इंसान जो है बिना अधीनता में रहने वाला, जो सारा पाप जो है यीशु मसीह के ऊपर डालना, वो दर्द जो அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கி தரேன். நீங்க ஒரு குற்றம் செய்யலன்னு வச்சுங்களேன். मैं और आपको समझाता हूँ, अगर आप समझ के निकले आपने कोई पाप नहीं किया, ஆனா எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் அந்த குற்றம் செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுகிற பொழுது நீங்க எவ்வளவு வேதனை அனுபவிப்பீர்கள்? आप सोच कर निकले अगर आपने कोई पाप नहीं किया, लेकिन सारे दुनिया, सारे आस पड़ोस के लोग, आपके घर के लोग देख के आपको बोल रहे कि तुमने ये किया है, எவ்வளவு அவமானமா இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கை. आपको कितना दुख लगेगा, உங்களுடைய உடல் எல்லாம் அதனால பாதிக்கப்படும். आपके पूरे शरीर उससे बाधित होगा, இருதயத்தினுடைய துடிப்புகள் அதிகமாகும். आपका दिल की धड़कन बढ़ जाएगा, உங்களுக்கு பெரிய ஒரு blood pressure உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா நீங்க செய்யாத ஒரு காரியம், நீங்க செய்யல, ஆண்டவருக்கு உங்களுக்கு தெரியும் நீங்க அது செய்யவே இல்லை, பட் உங்க மேல உலகம் முழுவதும் அந்த காரியத்தை சுமத்துறாங்க. हमें आपको पता है और पिता परमेश्वर को पता आपने वो काम नहीं किया है, लेकिन सारे लोग मिलकर बोल रहे कि तुमने किया है करके, आपका दिल की धड़कन बीपी बढ़ जाएगी। உங்களுக்கு உண்டாகக்கூடிய அந்த டென்ஷன் அது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை. வேணா நீங்க ஒரு சின்ன விஷயம், அது அவ்வளவு இது. ஆனா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆதாமிலிருந்து நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய எல்லா மனிதனுடையும் கீழ்ப்படியாமை இல்லாவிட்டால் பாவத்தை, பாவம் இல்லாத இயேசு கிறிஸ்துவின் மேல் என்ன பண்றாரு? அடிச்சு ஏத்துறாரு. ஃபுல்லா அப்படியே பிரஷர் பண்ணி கொடுக்குறாரு. मैंने अभी जो बोला वो सारी बातें छोटी छोटी बातें हैं, लेकिन जो इस पृथ्वी की शुरुआत से लेकर, अब्राहम से लेकर, शुरुआत से लेकर जो इंसान पैदा हुआ है, जो अभी तक जो पैदा हुआ बच्चे, जो अभी जब बोल रहा हूँ, तब तक पैदा हुआ बच्चों का पाप भी जिनके ऊपर डाला गया है, पाप, அந்த வேதனை, அந்த அதனுடைய அந்த 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 வேதனையை தாங்க முடியாமல் தான் இயேசு சொல்லுகிறார், பிதாவாகிய தேவனே முடிந்தால், உங்களால் முடிந்தால் இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து விட முடிக்கிறார். उस दर्द, उस पाप की गहराई, उस सामर्थ, उस दर्द यीशु मसीह सहन नहीं पा रहा था, इसलिए यीशु मसीह ने ऐसा बोला। மரிக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை, வேற எந்த காரணத்தை கொண்டு அவர் மரிக்க வச்சிருந்தா சந்தோஷமா போவார். वो मृत्यु से नहीं डरता था, यीशु मसीह को कोई मृत्यु में जाने से कोई डर नहीं। ஏன்னா மரணம்னு சொல்லக்கூடியது உலகத்திலிருந்து பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய கதவு என்று அவருக்கு நல்லா தெரியும். वो अच्छी तरह जानते थे कि मृत्यु जो है एक जगह से दूसरी जगह जाना, या पृथ्वी से आनंद राज्य, स्वर्ग राज्य में जाने का एक दरवाजा। ஆனா இந்த திராட்சை ரசத்தின் இந்த கட்டுராவை, இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுன்னு சொல்ல, அந்த பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதனுடைய பாவம் அவர் மேல் செலுத்தப்படுகிறது. அந்த பாவம், वो कटोरा, वो जो दाखमधु, वो था कि पूरे दुनिया का पाप, அதை அவரால் தாங்க முடியாதபடியினால தான் பிதாவாகிய தேவன் முடிந்தால் ஏதாவது எனி சான்ஸ் ஏதாவது ஒரு வழி அதற்கு இருந்தால் அதை என் மேல சுமத்தாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். इसलिए यीशु मसीह ने परमेश्वर से
बोला है कि अगर आपके पास कोई मौका है, कोई अगर ऐसा जगह सही ढंग का मौका है तो मेरे से हटाइए करें। மற்றபடி எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு வார்த்தைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு அவர் முழுமையாக கீழ்ப்படிந்தவராக இருந்தார். बाकी सारी बातों में यीशु मसीह जो है परमेश्वर के पूरी बातों में अधीन में रहा. அதான் சொன்னேன், உகந்த வாசனைன்னு சொன்ன காரியத்தை கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் சொல்லிவிட்டு முன்னால போக ஆசைப்படுறேன். உகந்த வாசனைன்னா என்ன? सुगंध, उस सुगंध के बारे में मैं थोड़ा आपको बताना चाहता हूँ. நீங்க ஒரு இது ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20 21வது வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் उत्पत्ति की किताब उसका 8वां 20வது வசனம் 21வது வசனத்தை வந்து பாத்தீங்கன்னா उत्पत्ति की किताब उसका 8वां अध्याय उसका 20 और 21 को अगर पढ़ेंगे அங்க அந்த உகந்த வாசனை, उस सुगंध महक के बारे में वहां लिखा ஆராதனை, யாகம் அப்படிங்கற கான்செப்ட் அது என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். तब नूह ने यहोवा के लिए एक वेदी बनाई और सब शुद्ध पशुएं और सब शुद्ध पक्षियों में से कुछ कुछ लेकर वेदी पर होम बलि चढ़ाया. इस पर यहोवा ने सुखदायक सुगंध पाकर सोचा कि मनुष्य के कारण मैं फिर कभी भूमि को शाप ना दूंगा. यदि मनुष्य के मन में बचपन से जो कुछ उत्पन्न होता है सो बुराई होता है, तो भी जैसा मैंने सब जीवों को अब मारा है वैसा उनको फिर कभी ना मारूंगा. பாருங்க, இதை நான் உங்களுக்கு படிச்ச பிறகு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலிருந்தும் சுத்தமான சகல பறவைகளிலிருந்தும் சுத்தமான பிளேம்லெஸ் அப்படின்ற அர்த்தம், இந்த மீனிங் தான் கொடுத்துருக்கு. சுத்தமான இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பிளேம்லெஸ். ஓகே, சுத்தமான சகல பறவைகளிலிருந்தும் சிலவற்றை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் வைத்து தகன பலியாக பலியிட்டார். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தர் அந்த வாசனையை முகர்ந்தார். यहोवा ने उस सुगंध को पाकर सुगंध को सूंघकर அப்ப அவர் என்ன செஞ்சாரு? उन्होंने क्या किया? அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனிதன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனிதனுடைய இருதயத்தில் நினைவுகள் அவனுக்கு சிறுவயது தொடங்கி பொல்லாதவைகளாய் இருக்கிறது. தான் இப்பொழுதும் செய்தது போல இனி நான் சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று சொல்கிறார். लिखा है कि यहोवा ने उस सुगंध को सूंघकर कि मनुष्य के कारण मैं फिर कभी भूमि को श्राप ना दूंगा. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவா செலுத்தின பலியை God pleased. इसका मतलब है कि नूह ने जो परमेश्वर को बलि चढ़ाया, परमेश्वर उसके ऊपर प्रसन्न हो गया. அப்ப அவருக்கு இருந்த கோபம், தேவனுக்கு இருந்த கோபம், தேவன் ஒரு பெரிய காரியத்தை பயங்கரமான ஒரு காரியத்தை செய்ய போக வேண்டி இருந்தது, முழு மனித குலத்தை சங்கரிக்க வேண்டி இருந்ததை நோவான்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கீழ்ப்படுதல்னால அந்த சங்காரத்தை மாற்றி விட்டார், அந்த பிளானை மாற்றி விட்டார். परमेश्वर ने जो पूरी दुनिया को, पूरे इंसान को खत्म करने के लिए जो सोच रखा था, लेकिन वहाँ पे नूह की उस बलि के कारण, उस अधीनता के कारण परमेश्वर ने वो सारी बातों को माफ कर दिया. எப்பொழுது? அந்த சுகந்த வாசனையை तब वो जब उस बलि के सुगंध को उन्होंने जब सूंघा, பலியிட்டா வாசனை மேலே போனது, ஆண்டவர் அதை நுகர்ந்தார். जो बलि चढ़ाया उसका सुगंध जो ऊपर गया, परमेश्वर उसको सूंघा. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் இங்க பூமியில இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு மிருகத்தினுடைய சுவாசத்தை ஸ்மெல் பண்றாரு அப்படின்னா என்னோட அர்த்தம். इसका मतलब ये है क्या कि परमेश्वर हर एक जानवर की उस दुआ को सूंघते जा रहा? நோ, நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்றுதான் அந்த பலியினுடைய அர்த்தம். நோவா தன்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த மிருகத்தின் மேல ஒப்பு கொடுத்து ஏற்று சொல்லி மிருகத்து மேல கையை வச்சு தன்னுடைய பாவங்களை மிருகத்து மேல சுமத்தி தான் மரிக்க வேண்டிய இடத்துல அந்த மிருகத்தை வெளியிடுகிறார். नोआ ने क्या किया है? उस जानवर को अपने पाप की जगह, अपनी जगह अपने पाप को बोल के बलि चढ़ाया. இது உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் எல்லாம் ஒரு சான்றிதழ். ये जो उपवास का और प्रार्थना का एक मॉडल है. நீங்க நினிவேல இருக்கக்கூடிய ஜனங்களை பாருங்க, அங்க ஒரு உதாரணம், நல்ல உதாரணம் இருக்கு. யோனாவின் புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா, और आप योना की किताब को पढ़ के देखो पता चले वहां एक जगह की एक जगह है. யோனாட்ட ஆண்டவர் சொல்றார், நினிவே பட்டணத்தை முழுவதுமாக நான் அழிப்பேன். परमेश्वर योना से कहता है कि मैं निनिवे प्रदेश को पूरा खत्म करूंगा. 40 நாள் யோனா பிரசங்கம் பண்றாரு. 40 दिन योना ने वहां पे प्रचार. 40 நாள் பிரசங்கத்திலிருந்து யோனாவுடைய வார்த்தைகளை கேட்ட எல்லா ஜனங்களும், ராஜாவிலிருந்து பிச்சைக்கார வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள், நினிவே பட்டணத்தில் இருக்க ஜனங்கள்
வசனம் சொல்லுகிறது அவர்கள் தங்களை தாமே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினார்கள், உபவசித்தார்கள் அப்படின்னு சொல்லப்படும். उन्होंने 40 दिन वहाँ प्रचार किया। उस प्रचार को सुन के निनवे के सारे लोग, राजा से लेकर भिखारी तक, सब लोग जो परमेश्वर के सामने समर्पण किया। उस परमेश्वर ने उसके ऊपर तब प्रसन्न हो। நினிவே பட்டணம் முழுவதும் ஒரு ஃபாஸ்ட், ஒரு ஆராதனை நடத்தினாங்கன்னு அர்த்தம். पूरे निनवे के देश जो है एक आराधना किया। 3 நாட்கள் அவர்கள் உபவசித்து ஜெபித்தார்கள். 3 दिन उन्होंने उपवास प्रार्थना की। என்ன செஞ்சாங்க? அவங்கள் உபவசிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, ஆராதனை செய்கிற பொழுது they repent themselves. அதான் அதனுடைய அர்த்தம். उस उपवास के समय में, उस प्रार्थना के समय में क्या हुआ उनके जीवन के अंदर? वो अपने आप को एक मन फिरावट में लाए। அவர்கள் மனம் திரும்பினார்கள். தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருந்தது, இனிமே நாங்க அப்படி செய்ய மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அதன்படி செயல்பட ஆரம்பிச்சார்கள். that is worship, that is reverent to God. वो अपने मन में एक निर्णय लिया है कि हम परमेश्वर के विरुद्ध कार्य कर रहे थे, लेकिन आगे से ऐसा कभी नहीं होगा। हम परमेश्वर के विरुद्ध नहीं करेंगे, परमेश्वर की बातों के अधीन रहेंगे करके एक निर्णय लिया। वो है कि सच्चा आराधना। தேவ சமூகத்துல நம்ம தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனை நம்ம ரெவரண்ட் பண்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை நாம் தெரிந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தெரிந்தோ தெரியாம என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் வந்திருக்கிறது, இனிமேல் அது வராதபடி நான் பார்த்து கொள்ளுகிறேன், அதனுடைய ஜெமிவாரி, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் சொல்லுகிற பொழுது அதை தேவன் பார்த்து அதை எதிர்பார்க்கிறார். जब आप एक आराधना में आते हैं या प्रार्थना करते हैं तो उस समय आपके मन के अंदर एक मनगिरावट आना चाहिए कि मैं अभी तक जो पाप किया था, परमेश्वर के वचन के विरुद्ध चला था, लेकिन आगे परमेश्वर में ऐसा नहीं करूंगा, मैं आपके हिसाब से आपके वचन के अनुसार चलूंगा करके एक निर्णय आपके अंदर आना, वो ऐसा ही ढंग का एक आराधना। ஐசையா 11வது அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க, நான் உங்களுக்கு அதை திருப்பி சொல்லி முடிச்சிருக்கேன். அந்த இடத்தை ऐशाया की किताब में वापस आएंगे। அந்த உகந்த வாசனை என்ற வசனத்தை தான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்தேன். वो सुगंध महक क्या है करके मैं आपको बता रहा हूं। பாருங்க, அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருகிற பொழுது அப்பொழுதுதான் நம்மளுக்கு தெரியும் எப்படி நாம் தேவனை தொழுது கொள்ள முடியும். उस वचन में, उस बदलावट में हम आएंगे, तभी हमें पता चलेगा कि हम परमेश्वर को कैसे जान सकते हैं। இல்லன்னா சர்ச்சில் வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆராதனை பண்ணிட்டு இருப்பாங்க, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எங்கேயோ இருக்கும். जब आप कलीसिया में जाते हैं तो वहाँ पे पासवान तो प्रचार कर रहे होंगे, प्रार्थना कर रहे होंगे, लेकिन आपके सोच विचार कहीं और होंगे। பாடி ஒன்லி இந்த சர்ச், சரீரம் மட்டும் தான் சரி சர்ச்சுக்குள்ள இருக்கும். आपका खाली शरीर हो गया कलीसिया के अंदर, நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேற எங்கேயா இருக்கும். हमारा सोच विचार कहीं और होंगे। இல்ல பிள்ளைகள் விளையாண்டு இருப்பாங்க, அவங்கள கவனிச்சு இருப்பாங்க. नहीं तो बच्चे खेल रहे होंगे, उसके ऊपर होंगे ध्यान। நம்ம தேவ சமூகத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னும் நம்மளுடைய பலிகள் தேவனுக்கு பிரியமானதாக மாறணும் அப்படின்ற சிந்தனையில நம்மளுக்கு வராது. हम परमेश्वर के संगति पे बैठे हैं कि हमारा जो आराधना, जो परमेश्वर जो प्रसन्न होना है करके ऐसा चिंता नहीं है। ஜஸ்ட் ட்ரெடிஷனல் வர்ஷிப். வரோம், கண்ணை மூடுறோம், ஜெபிச்சுனாரு, ஜெபம் பண்ணோம், பாட சொன்னாரு, பாடணும், கையை தட்டினாரு, காணிக்கை போட்டோம், ஆமீன் சொன்னாரு, போயிட்டோம். हमारा आराधना तो ऐसे ही कि पारंपरिक रीति का है कि आना है, प्रार्थना करना है, ताली बजाना है, पेट चढ़ाना है, जाना है। God never pleased that worship. लेकिन परमेश्वर कभी भी उस आराधना को प्रसन्न नहीं होगा। அப்படிப்பட்ட ஆராதனையில தேவன் பிரியப்பட மாட்டார். ऐसे आराधना में के ऊपर परमेश्वर कभी प्रसन्न நீங்கள் नहीं தேவனை होगा। ஆராதிக்கிற பொழுது அவருக்கு உகந்த பலியாக செலுத்தப்பட வேண்டும். आपकी आराधना ऐसा होना चाहिए कि परमेश्वर को एक सुगंध बलि जैसा கற்பனை होना செய்யாவோட ஒரு பாட்டு கூட இருக்கு, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் என்னை ஐயா அப்படின்னு சொல்லி. क्योंकि एक तमिलनाडु की एक पासवान है, उनका एक गाना भी ऐसा है कि मैंने एक सुगंध बलि के समान मैंने अपने आप को चढ़ाया करके। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பொழுது நாம் தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக ஆராதனை செய்ய வேண்டும். परमेश्वर की इच्छा के अनुसार या उनको प्रसन्न होने लायक एक आराधना चढ़ाना। நிறைய வசனங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரோமர் எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துக்கு நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் அதை எடுத்து படிச்சு பார்க்கலாம். உகந்த வாசனை என்று சொல்லக்கூடியது सुगंध उस बलि क्या है करके मैं आपको एक बार बता दूं। ரோமர் 12வது அதிகாரம், रोमियो की किताब में आएंगे, அதுல நீங்க எடுத்து 12वां படிச்சீங்கன்னா अध्याय, அதுல 1-2 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது அங்க எழுதப்பட்டிருக்கு. मैं तुमसे परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूँ कि अपने शरीरों को जीवित और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ, यही तुम्हारी आत्मिक सेवा है। और इस संसार के सदृश न बनो, परंतु तुम्हारी बुद्धि के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलता जाए। आमीन।
जिससे तुम परमेश्वर की भली और भावती और सिद्ध इच्छा अनुभव से मालूम करते हो। அவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய நேரம் எடுக்கும். अगर इसको आपको बताना है तो बहुत समय ஜஸ்ட் लगेगा। ஒரு உகந்த காணிக்கை, உகந்த பலி, அதை பத்தி தான் 2 வசனத்துல பவுல் சொல்கிறார். 1-2 सही ढंग का बलि या सुगंध बलि क्या है करके मैं आपको बता रहा हूँ। ரோமர் 12:1-2. रोमी की किताब उसका 12 का 1 और 2। What is the perfect sacrifice? What is the correct worship? क्या है एक सही ढंग का आराधना। அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. आमीन। मैं तुमसे परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूँ कि अपने शरीरों को जीवित और पवित्र और परमेश्वर को भावता हुआ बलिदान करके चढ़ाओ। நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் आमीन। தேவனுடைய தன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். तुम इस संसार के सदृश ना बनो, परंतु तुम्हारी बुद्धि के नए हो जाने से तुम्हारा चाल चलन भी बदलता जाए, जिससे तुम परमेश्वर की भली और भावती और सिद्ध इच्छा अनुभव से मालूम அப்ப ஆராதனையை பத்தி நான் சொன்னேன். நினிவேல இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆராதனை பண்ணாங்க. அந்த ஆராதனை என்ன பண்ணாங்க? தே ரிப்பன். मैंने आपको बता दिया कि आराधना क्या है करके। वो निनवे के लोग कैसे आराधना किया, वो अपने आप को एक मन फिरावट में लेके आया। இங்கே போல் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணணும்? புத்தி உள்ள ஆராதனையாக நீ என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமாக ஆராதனையாக நீ உங்கள் சரீரங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். यहाँ में भी लिखा है कि तुम अपने शरीर को परमेश्वर को एक बलिदान चढ़ाओ, जैसे परमेश्वर उसके ऊपर प्रसन्न हो जाए। நம்ம அப்படி ஆராதனையை தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாக மாற்றுகிற போது என்ன நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்? हम अपने जीवन को एक परमेश्वर को प्रसन्न होने वाले एक बलि जैसे चढ़ाएंगे या आराधना करेंगे तो हमारे जीवन में क्या होगा? தேவனுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய சித்தம், தேவனுடைய பிளான்ஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். तब हमारे जीवन के अंदर परमेश्वर की इच्छा या परमेश्वर की सोच विचार प्रकट होने लगे। அதான் 2வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் கவனிச்சு பாருங்க. தேவனுடைய தன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதுக்கிறதுனால மறுரூபமாகும். हमें लिखा है कि परमेश्वर की भली और भावती और सिद्ध इच्छा अनुभव से मालूम करने के लिए तुम्हें क्या करना है? अपने मन को चाल चलन को बदलना है। पर இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போனீங்கன்னா இது மட்டுமே நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கா நான் சொல்லிட்டு போறேன். தேவனுடைய சித்தம் என்னவென்று நாம் நம்முடைய சரியான ஆராதனையில தெரிந்து கொள்ள முடியும். परमेश्वर की इच्छा क्या है करके हम अगर सही ढंग का आराधना कर रहे हो तो उस समय आपको मालूम पड़ जाएगा। நான் உண்மையாகவே அந்த ஆராதனையில் இன்வால்வ் ஆகிறேன். I am giving the perfect reverence to God in the worship. So I can understand what is the plan about God to me. अगर हम सही ढंग का आराधना परमेश्वर को चढ़ा रहे, अगर मैं चढ़ा रही हूँ तो उस समय मुझे परमेश्वर ये बताएगा या ये हमें सिखाएगा परमेश्वर का इच्छा हमारे ऊपर क्या है। என்னை பற்றின தேவனுடைய சித்தம் பர்ஃபெக்ட்டா அந்த ஆராதனையில வெளியில வரும். मेरे बारे में परमेश्वर की जो सोच रखा है या परमेश्वर की इच्छा जो है उस समय प्रकट हो जाएगा। அதை ஒவ்வொருவரும் ஆராதிக்கிறத பொறுத்து தான் அவரவர்களுக்கு அது வெளிப்பட்டு வரும். वो हर लोग जो अपने अपने आराधना के अंदर कैसा वो आराधना चढ़ाते हैं उसके हिसाब से होगा उनका जो परमेश्वर का जो प्रकाश है। பாருங்க, நினிவேல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி மனம் திரும்பினார்கள். हम देखते हैं कि वो जो निनिवे के लोग जो एक समान जो अपने मन के अंदर मन फिरावट लेके நினிவே பற்றி தேவனுடைய சித்தம் என்னவா இருந்தது? निनिवे के बारे में परमेश्वर का इच्छा क्या था? நினிவே முழுவதும் நான் அழித்து விடுவேன். निनिवे को पूरा मैं खत्म कर दूं। It is not the good and perfect plan of God. ये कोई सही ढंग का परमेश्वर का इच्छा नहीं था। அழிவு என்பது தேவனுடைய சித்தமே அல்ல. जो नाश करना जो परमेश्वर का इच्छा नहीं है। இல்லாம பண்றது, நாசம் பண்ணுகிறது, தாரித்ரம் கொண்டு வருகிறது, நோய் கொண்டு வருகிறது தேவனுடைய சித்தமே கிடையாது. ये जो नाश करना, जो खत्म करना या जो गरीबी लेके आना ये परमेश्वर की इच्छा नहीं है। தேவனுடைய சித்தத்தை பற்றி பாருங்க, 3 வசனங்கள் பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார். தேவனுடைய சித்தத்துக்குள்ள என்ன இருக்கும்? परमेश्वर की इच्छा के अंदर क्या है करके पवित्र आत्मा वहां साफ बताते हैं। நீங்க பாருங்க, நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் இருக்கும். परमेश्वर के इच्छा के अंदर क्या है? परमेश्वर की इच्छा क्या है? भली, भाव
ஆமென். हालेलुया। இது மூணும் தேவனுடைய எந்த சித்தத்துக்குள்ள இந்த மூணு காரியங்கள் இருக்கு. நீங்க அதை பகுத்தறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். You should design that plan of God. परमेश्वर के इस इच्छा को, इस सफल इच्छा को आपको अच्छी तरह परखना और समझना है। பகுத்தறிவின் ஆவியை பெற்றுக்கொண்டு, டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிவின் அறிவை பெற்றுக்கொண்டு நீங்க உங்க முன்னால வரக்கூடிய each and every plan of God அதை நீங்க you can search, you can analyze that. अगर आपके सामने आने वाले जो बातों को या चीजों को समझना या परखना है तो आपको उस पवित्र आत्मा की उस समझ चाहिए। தேவனுக்கு உங்களை பத்தி ஒரு பிளான் இருக்குன்னு வெச்சுங்களேன், அதுக்குள்ள இந்த மூணு காரியம் நிச்சயமாக இருக்குங்க. அது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்றார். अगर परमेश्वर का आपके ऊपर कोई इच्छा है तो उस इच्छा के अंदर ये तीनों बातें जरूर होगा। पवित्र आत्मा साफ बताता है। ஒன்று அதற்குள்ள நன்மை இருக்கும், ரெண்டு பிரியம் இருக்கும், மூன்று அதற்குள்ள பரிபூர்ணம் இருக்கும். पहली बात है परमेश्वर की इच्छा के अंदर एक भलाई होगी और दूसरी भक्ति होगी और तीसरा सिद्ध होगी वो इच्छा। அது நன்மையான ஈவுகளாகவே தேவன் கொடுப்பார். அதுக்குள்ள வேதனை இருக்காது. वो भलाई के अनुसार परमेश्वर को हमें देगा, उसके अंदर कोई दर्द नहीं होगा। இரண்டாவது தேவன் பிரியப்பட்டு கொடுக்கிறார், அன்போடு அவர் கொடுக்கிறார். அதுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். दूसरी बात है परमेश्वर अपने मन से इच्छा से हमें परमेश्वर प्रेम करता है इसलिए वो देता है, उसके अंदर शांति है। மூன்றாவது அது அறகுறையா இருக்காது. பாதி வந்துச்சு, பாதி வெளியில நின்னு போச்சு, பாதி தொடங்கிச்சு, பாதி விட்டு அப்படி இருக்காது. it is fulfilled, full. दूसरी बात है उसके अंदर पूर्ण परिपूर्णता होगा, उसके अंदर कमी घटी नहीं होगी। அது முழுமையாக உங்களை வாழ்க்கையில நிறைவேறும், முழுமையாக அது நடக்கும். वो आपके जीवन के अंदर पूरी तरह जरूर पूरी तरह भरपूरी से हो। தேவன் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அந்த தேவனுடைய சித்தத்துக்குள்ள உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளோட 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 மேலே அந்த ஆசீர்வாதம் வரும். वो खाली आपके ऊपर नहीं, आपके पीढ़ी 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 के ऊपर तक वो चलेगी। அதுக்கு நிறைய உதாரணங்கள் எனக்கு சொல்றதுக்கு ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனா அதை நான் எல்லா இடத்துலயும் சொல்லல. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் அதுக்காக சொல்றேன். बहुत सारे उसके लिए मैं उदाहरण दे सकता हूं दृष्टांत, लेकिन मैं सारे बात बताना नहीं चाहता हूं, कुछ बातें बताकर खत्म करूंगा। ஆகாரும் இஸ்மாயிலும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த அந்த பாலைவனத்துல போய் தண்ணீர் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. हागर और उसके बेटे को हम देखते हैं कि वो उस रेगिस्तान में कैसे रो रहे हैं। இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சரியான சித்தம் உங்கள் மேல வந்துச்சுன்னா அது உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகளுக்கும் வசனம் சொல்லுகிறது, நான் பிரியப்படுகிறவன் மேல் 1000 தலைமுறை வரைக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். परमेश्वर के वचन में ऐसे लिखा है, अगर मैं जिसके ऊपर प्रिय रखता हूं या जिसके ऊपर मैं प्रेम करता हूं उनको मैं हजारों साल तक मैं उनको भलाई दूंगा करके उन्होंने लिखा है। இந்த பாலைவனத்துல பாருங்க என்ன நடக்குது. ஆகாருக்கு தண்ணி தேவைப்படுது, இந்த பையனுக்கு தண்ணி தேவைப்படுது, இஸ்மாயிலுக்கு. उस रेगिस्तान में उन मां बेटे को दोनों को पानी की जरूरत पड़ रही है। சாப்பாடு தீர்ந்து போச்சு, தண்ணி தீர்ந்து போச்சு, ஆபிரகாம் கொடுத்த எல்லாம் தீர்ந்து போச்சு. जो अब्राहम ने उनको जो दिया था खाने के लिए और पीने के लिए वो सब खत्म हो गया। அது உலக பிரகாரமாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை காட்டுகிறது. ஆபிரகாம் கொடுத்தவைகள் கொஞ்ச நாள்ல தீர்ந்து போச்சு. वो सब हमें दुनिया से मिलने वाली चीजों को दृष्टांत में दिखाता है कि अब्राहम ने जो दिया है उनको खाने के लिए खत्म हो गया। ஆபிரகாம் கொடுக்கிற அப்பவும் ஆபிரகாம் கொடுக்கிற தண்ணீர் தீர்ந்து போச்சு. वो अब्राहम ने जो उनको दिया था रोटी और जो पानी वो खत्म हो गया। உலக பிரகாரமா கிடைச்ச ஆசீர்வாதம் தீர்ந்து போச்சு. इस दुनिया की तरफ से मिला हुआ जो आशीष खत्म हो அங்க गया। வந்து ஆகார் கதறுகிறா, அழுகிறா. वहां पे हागर जो रो रहा है, ஐயோ எனக்கு இப்ப சாப்பாடு இல்ல முக்கியம், தண்ணி வேணும், என் பிள்ளைக்கு தண்ணி வேணும், தண்ணி குடிக்கலாம், அவன் செத்து போயிடுவான். वो चिल्ला रही है कि मुझे खाना तो ना मिले लेकिन मेरे बेटे को पानी तो मिले। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है தேவன் அவருடைய கண்ணை திறந்தார். परमेश्वर ने उनकी आंखों को खोला। நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய ஆவிக்கிற கண்ணை திறந்திருப்பான்னு நினைக்கிறேன். मैं अपने अंदर विश्वास करता हूँ कि उन्होंने उसके आत्मिक आंखों को खोला है। ஏன்னா அதை ஒரு உதாரணம் சொன்னேன். பிரச்சனைகள் நிறைய வருகிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்படும். क्योंकि मैं बता रहा हूँ आपको कि जब हमारे सामने परेशानियां ज्यादा आएंगी तो हमारी आत्मिक आंखें बंद हो जाती हैं। பிரச்சனைகளுடைய அந்த அலைகள் அதிகமாக திகழ்கிற பொழுது தேவன் நமக்கு முன்ன நிற்கிறத நம்ம பார்க்க முடியாம போயிடும். நமக்கு பயம் உண்டாகும். उस परेशानी की सारी लहर जब हमारे सामने आते हैं तो हमारे सामने खड़ा हुआ उस परमेश्वर को हम नहीं देखते। விசுவாசம் போயிடும், விசுவாசத்தின் கண்ணுகள் அடைக்கப்படும், உலக பிரகாரமா சிந்திக்க ஆரம்பிக்கும். हमारा विश्वास हट जाएगा, जो विश्वास की बातें जो वो सब हमारे सामने से निकल जाएगी। ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, क्यों मैं आपको ये बता रहा हूँ? ஆண்டவர் அங்க ஒரு குழியை தோண்டினார், தண்ணீரை பெருக பண்ணார்லாம் வசனத்துல எழுதல. நீங்க அதை ஆதியாகம புத்தகத்துல எடுத்து படிச்சு கொடுங்க. நான் ரெஃபரன்ஸ்ல இப்போதைக்கு எடுத்து கொடுக்கல, நேரம் நம்ம போயிடும். அதனால நான் சொல்றேன், தேவன் ஒரு குழியை தோண்டினார், தண்ணீர் ஊற்றை கொண்டு வந்தார் என்றெல்லாம் சொல்லவே கிடையாதாங்க. वहाँ पे हम कभी नहीं देखते कि वहाँ परमेश्वर ने उतर आया और वहाँ पे उन्होंने एक गड्ढे को खोदा और पानी लाया करके नहीं देखते। தேவன் ஆகாரினுடைய கண்ணை திறந்தார் என்றுதான் சொல்லப்பட்டது. वहाँ पे साफ लिखा है कि परमेश्वर ने हागर की आंखों को
அவருடைய ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் திறந்தார். நான் விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करता हूँ उन्होंने उनकी आत्मिक आंखों को खोला வசனம் है। சொல்லுகிறது அவள் ஒரு தண்ணீர் ஊற்றை கண்டாள். It was there. वहाँ पे हम देखते हैं कि उसने वहाँ पे एक नीर को देखा है। ஹalleluya. आमीन। நல்ல ஒரு ஸ்ப்ரிங், நல்ல ஒரு ஊற்று அங்கே கண்டாள். वहाँ पे एक कुआं जहाँ पे अच्छा पानी बह रहा है, एक ऐसे कुएं को उसने देखा। அதை இஸ்மாயிலுக்கு கொடுக்கிறார். वहाँ से उसने पानी लेके इस्माइल को पिलाता है। இஸ்மாயிலுக்கு இப்ப என்னங்க தேவைப்படுது? अब उसको क्या जरूरत है? இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். अभी के लिए उसको कोई थोड़ा पानी चाहिए। ஆமென். இஸ்மாயில் அதை குடிச்சிட்டானா அவரோட தாகம் முடிஞ்சு வச்சு அவரை மரணத்திலிருந்து விடுவிக்கப்படுவார். वो पानी पिएंगे तो मृत्यु से बाहर आएगा। ஆனால் இது 5000 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம். ये जो 5000 साल पहले हुई बात है। இன்னும் நீங்க இஸ்ரவேல்ல போய் பாத்தீங்கன்னா अभी भी आप वहाँ इस्राएल में जाके देखो, அந்த இடத்துல வந்து இஸ்மாயில் குடித்த தண்ணீர், இஸ்மாயிலுடைய ஊற்று அப்படின்னு சொல்லி அந்த 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 ஸ்ப்ரிங்க இப்போ வச்சிருக்காங்க. இப்போ அதுல இருந்து தண்ணி வருது. अभी भी हम वहाँ देखते हैं कि ये जो इस्माइल के लिए परमेश्वर खोदा हुआ कुआं है करके लिखा है वहाँ पे, आज भी वो वहाँ से पी रहा है। இஸ்மாயில் இருந்து எத்தனை ஜெனரேஷன் இப்போதைக்கு வந்துச்சு எனக்கு தெரியாது. நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. मुझे ये नहीं पता है कि वहाँ से इस्माइल से लेके कितने पीढ़ी आगे निकल गया करके। thousands of thousands generations வந்திருக்கு நிச்சயமா. हजारों 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 पीढ़ी निकल के आए। ஆனால் இஸ்மாயிலுக்கென்று தேவன் திறந்த அந்த ஆசீர்வாதம் இன்னமும் ஒழுகிக்கிட்டே இருக்கு. परमेश्वर ने जो इस्माइल के लिए खोला वो जो भलाई, वो जो आशीष जो है आज भी चल रहा है। அதான் நான் சொல்றேன், ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ள உங்களுக்கும் உங்களுடைய தலைமுறைகளுக்கும் 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 எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு தலைமுறைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அதுதான் அந்த பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். मैंने इसलिए आपको बताया कि परमेश्वर की उस इच्छा ये है कि आपके पीढ़ी 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 तक, हजारों पीढ़ी तक वो उनकी भलाई चलते रहे। ஆமென். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாய தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உகந்த வாசனை பலியாக நாமே ஒப்புக்கொடுக்க வேண்டும். भली भागनी और सिद्ध इच्छा, परमेश्वर की वो इच्छा को अगर आपको समझना है तो आपको एक सुगंध बलि करके चढ़ाना है, एक अच्छा आराधना अपने आप को करना है। அப்ப பாருங்க, நம்ம எசையா 11வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை படிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தபடினால அவர் என்ன பண்ணாரு? முழு கீழ்ப்படிதல் உள்ளவராக சுகந்த வாசனை பலியாக தேவன் முன்னால எப்பொழுதும் இருந்தார். हमने यशायाह की किताब उसका 11वां अध्याय में 2 और 3 में ऐसे पढ़ा है, पवित्र आत्मा यीशु मसीह के अंदर था, इसलिए परमेश्वर के अधीन में वो रहा और एक जीत भरा हुआ जीवन जिया करता। இன்னொரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன். एक वचन और बोल के அந்த 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 ஆராதனை இஸ் a perfect sacrifice என்னன்ற மட்டும் சொல்லி முடிக்கிறேன். सही ढंग का बलि चढ़ाना या सही ढंग का आराधना क्या है करके 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை எடுத்து படிக்க. 1 சாமுவேல் புத்தகம் पहला सामुएल उसका 15வது அதிகாரம் पहला सामुएल उसका 15वां अध्याय 22 और 23 அதனுடைய 22, 23 வார்த்தைகள். 15 का 22 और 23 அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் தின்னத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். में लिखा है, समूएल ने कहा, क्या यहोवा होम बलियों और मेल बलियों से उतना प्रसन्न होता है जितना कि अपनी बात के माने जाने से प्रसन्न होता है? सुन मानना तो बलि चढ़ाने और बाण लगाना मेढ़ों की चर्बी से उत्तम है। பாருங்க, பழைய ஏற்பாடின் காலத்துல சாமுவேலுடைய காலத்துல தான் அதிகமா பலிகள் செலுத்தப்பட்டது. आपको पता है कि पुराने नियम के अंदर बहुत सारा बलियां चढ़ाते हैं। நம்ம வசனத்தை படிக்கிறோம், சாலமோன் தன் கட்டின அந்த தேவாலயத்துக்குள்ள ஒரு நாளுல 1000 கடாக்களை அறுத்து பலி கொடுத்தான். ஒரே நேரத்துல 1000 கடாக்களை அறுத்து பலி கொடுத்தான். 1000 வேதிகள், 1000 பலிபீடங்கள் உண்டாக்குனான். हम देखते हैं कि सुलेमान के समय में उन्होंने अपने उस कलीसिया के अंदर जो है हजारों एक दिन में हजारों 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 जानवरों को बलि चढ़ाते दे करके हम देखते हैं। உலகத்திலே அதிகமாக பலி செலுத்தக்கூடிய, ஆராதனை பண்ணக்கூடிய, இல்லைன்னா சாக்ரிஃபைசஸ் யாகபீடத்தை கட்டக்கூடிய
ஒரு காலகட்டம் ஒரு நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாமுவேலோட காலகட்டத்தில் இருந்துச்சு. उस समूएल के समय उस समूएल भविष्यवक्ता के समय में बहुत सारा लोग बलि चढ़ाते थे और आराधना करते थे. அது இட்ஸ் எ ஃபார்மல் sacrifice. वो एक साधारण बलि चढ़ाना. It's a traditional. वो एक पारंपरिक विधि. डेली बलि நடக்கும். हर दिन बलि होता है. Every day lot of sacrifices. वो हर दिन जो बहुत सारे बलियां चढ़ाते हैं. ஆனா ஆவியானவர் சாமுவேலின் மூலமாக என்ன சொல்லுகிறார்? लेकिन पवित्र आत्मा सामुएल के तरफ से क्या बता रहा है? நீ 1000 பலியை செலுத்திட்டோம், 1000 பலியை நீ செலுத்திட்டோம், हजारों बलि तुम चढ़ाने से भी ஆனால் ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியலைன்னு வெச்சுக்கோ. अगर तुम परमेश्वर के अधीन में नहीं है என்ன பிரயோஜனம்? क्या फायदा? அதத்தான் அவர் சொல்லுகிறார். वही वो बता रहा है. அதற்கு சாமுவேல் इसलिए सामुएल ने उसको கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? परमेश्वर की बातों को माने जाने से और होम बलियां चढ़ाना मेल बलियां चढ़ाना उतना प्रसन्न है क्या? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ये सारे बलि चढ़ाने से या होम बलि चढ़ाने से उत्तम है कि परमेश्वर की बातों को कान लगाना और उन बातों को करना. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல போய் பலி கொடுத்ததாகவோ யாகபீடத்தை கட்டுவதாகவோ சொல்லவே கிடையாது. यहाँ पे कहीं भी हम नए नियम में नहीं देखते कि यीशु मसीह ने कहीं बलि चढ़ाया और वहाँ पे कोई बलि पीठ बनाया करके हम नहीं देखते. இயேசு யூதன் தானே, यीशु भी यहूदी थे, அவர் பலி கொடுக்கணும் இல்லையா? वो भी तो बलि चढ़ाना है. ஆனா ஒரு இடத்துல கூட ஒரு யாகபீடத்தை கட்டுவதாக ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு போய் பலி கொடுத்ததாக சொல்லப்படவே கிடையாது. लेकिन कहीं भी हम नहीं देखते कि यीशु मसीह ने कोई जानवर को लेके आया और बलि चढ़ाया. But the Father God giving a good testimony about Jesus Christ, He is my beloved Son. लेकिन वहाँ पर पिता परमेश्वर यीशु मसीह के बारे में ये सही कहता है कि ये मेरा प्रिय पुत्र है. இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்திலே ஆயிரக்கணக்கான பலிகள் நடந்தபோது பிதாவாகிய தேவன் ஒருத்தரை பற்றி கூட சொல்லல இந்த நல்ல பலி எப்படி சொல்லி. जो पुराने नियम में भी हम देखते हैं इतने सारे बलि चढ़ाने के बावजूद भी पिता परमेश्वर ने कभी नहीं बोला है कि ये सही ढंग का जय बलि है. ஆனா ஒரு பலி கூட செய்யாத இயேசுவை பற்றி பிதாவாகிய தேவன் சொல்கிறார், He is my beloved Son. लेकिन कोई भी बलि ना चढ़ाते हुए भी यीशु मसीह के बारे में परमेश्वर पिता परमेश्वर कहता है कि ये मेरा प्रिय पुत्र இல்ல है. அதற்கு இன்னும் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். 1000 பலிகள் அங்க நடந்த பொழுதும் ஒரு மனிதன் மேலேயும் தேவன் பிரியமாகவில்லை. वहाँ हजारों बलि चढ़ाने से भी पिता परमेश्वर ने किसी के ऊपर भी इतना प्रसन्न नहीं. ஆனா ஒரு பலி கூட செய்யாத இயேசு கிறிஸ்துவின் மேல் ஆண்டவர் பிரியப்படுகிறார். लेकिन कोई भी बलि ना चढ़ाते हुए भी यीशु मसीह के ऊपर पिता परमेश्वर प्रसन्न हो गया. Why? ஏன் அப்படி நடக்குது? क्यों ऐसा हुआ? அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். वही है इसका वचन का मतलब. பலி செலுத்துவதல்ல தேவனுக்கு பிரியமானது. அது நீங்க செய்யறீங்கன்னா ஓகே குட். बलि चढ़ाना परमेश्वर का बहुत प्रसन्न करना नहीं है. ஆனா அதை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் பலிகளை பார்க்கிலும் அநேக ஆயிரம் பலிகளை பார்க்கிறது. அப்படிதான் சொல்லப்படுகிறது. சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்காது. அதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே செவி கொடுத்தலும் தேவனுக்கு பிரியமாயிருக்கும். इसलिए लिखा है होम बलि और मेल बलि से उतना प्रसन्न होता है जितना कि अपना बात के माने जाने से प्रसन्न होता है. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Amen. அப்ப we should reverend God அப்படின்னு சொன்னா நம்ம ட்ரெடிஷனலா ரெவரண்ட் பண்றதோ ஆராதனை பண்றதோ இல்ல அதனுடைய அர்த்தம். हम परमेश्वर को जो आदर करने का मतलब ये है कि हम पारंपरिक विधि से जो करते आ रहे हैं उसको करना है. ஏன்னா நான் சொன்னேன் சாமுவேலோட காலகட்டத்தில் அநேக ஆயிரக்கணக்கான பலிகள் ஒரு நாள்ல நடந்துட்டு இருந்தக்கூடிய मैंने காலகட்டம். आपको बताया समूएल के उस जमाने में बहुत सारे बलियां चढ़ाते थे. அங்க இருக்கக்கூடிய லேவியர்கள் ஒவ்வொரு ஆட்டையை கொண்டு வருவாங்க, ஒருத்தர் மேல தலையை கை வைப்பாங்க, பேருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கழுத்தை வெட்டி தியாகத்தை தூக்கி போட்டுருவாங்க. वो एक लेवी व्यक्ति जो है एक जानवर को लेके आएगा, उसके ऊपर हाथ रख के प्रार्थना करेगा, अपने पाप को बोलेगा, उसको काट के बलि चढ़ा देगा. Both of them are tired. सब लोग करने वाला बलि देने वाला और करने वाला दोनों थक गए. லேவியனும் டயர்ட் ஆயிடுவான், கொண்டு வரவனும் டயர்ட் ஆயிடுவான். जो लेवी जो पुरोहित है वो भी थक जाता है, जो लेके आने वाला व्यक्ति वो भी थक जाता है. ட்ரெடிஷன் ஆகி போச்சு. क्योंकि वो एक காலையில் पारंपरिक எந்திரிக்கிற வேண்டியது, மாட்டை வெட்ட வேண்டியது, மாட்டை வெட்ட வேண்டியது, கோழியை வெட்ட வேண்டியது, புறாவை வெட்ட வேண்டியது, பலி கொடுக்க வேண்டியது, ஒரு பக்கத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், ஒரு பக்கத்தில் வெட்ட வேண்டியது, ஒரு பக்கத்தில் வாங்கிட்டு இருக்க வேண்டியது, வெட்ட வேண்டியது, இதே அப்படியே நடந்துகிட்டு இருக்கும். क्योंकि ये सारी बातें करते 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 जो काटना फेंकने करते करते जो है लोग थक गए. பாவம் பண்ணிட்டு வருவான், மிருகத்து மேல கையை வைப்பான், பலியை கொடுப்பான், அந்த பக்கம் போய் பாவம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ये पाप करके आएगा, ये जानवर को लेके आएगा, बलि चढ़ाएगा, दूसरी तरफ से नहीं फिर पाप. என்ன பிரயோஜனம்? क्या फायदा? பலி கொடுக்கணும், யாகபீடத்தை கட்டணும் அப்படின்னு சொன்னது ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடுச்சு. बलि चढ़ाना है और उस पे परमेश्वर के लिए
होम बलि के लिए जगह बनाना करके जो परमेश्वर ने दिया वो सारे वायदों को क्या कोई बात बना दी। அப்பதான் பலியினுடைய சரியான அர்த்தம் என்னன்றதை பரிசுத்த ஆவியானவர் சாமுவேலின் மூலமாக சொல்லுவார். पवित्र आत्मा यहाँ समझाते हैं समूएल के द्वारा कि सही ढंग का बलि क्या है। ஆண்டவர் பலியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிருகம் சாகிறது இல்ல, மிருகத்தின் மேல கையை வைத்து பாவியாக இருக்கக்கூடிய மனிதன் தான் சொல்லக்கூடிய பாவங்களை சொல்லுகிற பொழுது அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும். उस परमेश्वर ने उससे इस बलि से ये इच्छा रखता है कि जो पाप करने वाला व्यक्ति के अंदर एक रूपांतर आना है। वो जो बलि चढ़ाने वाला जानवर तो मर जाता है, ठीक है, लेकिन उसके ऊपर जो हाथ रखने वाला जो पापी व्यक्ति जो है उसके अंदर एक मन फिरावट, मन के अंदर एक रूपांतर लाना है। ரோமர் 12 நம்ம படிச்சோம். रोमन की किताब है 12:2 में पढ़ा, தேவனுக்கு சித்தமான பலியாக மாறும்படி நீங்கள் உங்கள் மனதை திருப்பிக் கொள்ளுங்கள். परमेश्वर के इच्छा के अनुसार एक बलि चढ़ाने के लिए आप अपने अंदर एक रूपांतर लेके आओ। இயேசுவுடைய வாழ்க்கையில அவர் காட்டி கொடுத்த ஒரே ஒரு நமுனா, அவருடைய மாடல், அவர் செய்து காட்டின மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, यीशु मसीह ने अपने जीवन में क्या नमूना बताया? அதைத்தான் நான் உங்களுக்கு முதல்ல இருந்தே சொன்னேன். நீங்க காஸ்பல்ஸ் அந்த சுவிசேஷம் 4ஐயும் எஸ்பெஷலி யோவானை நீங்க அதிகமா படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியும். आपको यूहन्ना सुसमाचार अगर पढ़ के देखिए तो आपको पता चल जाएगा। खासकर सारे जो सुसमाचार की किताबें आप पढ़ के देख लीजिए। பிதாவு சொல்லாத ஒரு காரியத்தை கூட இயேசு செய்தார். पिता परमेश्वर के बोले बिना यीशु मसीह कोई भी कार्य नहीं किया है। அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்கிறார். पिता परमेश्वर जो बात बोलता है वही यीशु मसीह ने किया। அதான் சரியான பலி. वो है सही ढंग का बलि। ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே சரியான பலி. परमेश्वर के अधीन रहना वो है सही ढंग का एक बलि। ஹalleluya ஹalleluya. நாட்களெல்லாம் வீடுகளில் உட்கார்ந்து இருக்கிறோம். आजकल हम घर में बैठे हुए ஆறாவது நாளைக்கு போய் ஜெபம் பண்ண முடியல. कलीसिया वगैरह में जाके आराधना नहीं कर पा அவர் रहे। சூழ்நிலை ஆண்டவர் சில நேரங்கள் அப்படி செய்கிறார். परमेश्वर कभी-कभी ऐसा मौका देते हैं। தேவாதி தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கிற காரியங்கள் ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கறது நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. वो सर्वशक्तिमान परमेश्वर की इच्छा है, हम पूछ नहीं सकते कि उससे कि ऐसे क्यों हो रहा है। சில வாரங்கள் சில மாதங்கள் கழிந்து இதெல்லாம் திரும்பவும் மாறலாம், திருப்பி சர்ச்சுகள் திறக்கப்படலாம், திருப்பி ஆராதனாலயங்கள் திறக்கப்படலாம், ஜனங்கள் வரலாம், கூட்டமா நின்று திரும்பவும் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். कुछ दिन बाद ये सारी जो परिस्थिति जो बदल सकते हैं, फिर दोबारा से कलीसिया खुल सकते हैं, लोग आके प्रार्थना करने लगेंगे। ஆனா அந்த ஆராதனைகள் எல்லாம் ட்ரெடிஷனல் ஆராதனைகளா மாறிடும் திரும்பவும். लेकिन वो वापस फिर से वही पारंपरिक रीति का आराधना बन जाएगा। ஆனா ஆண்டவர் அந்த ஆராதனை எதிர்பார்க்கல. लेकिन परमेश्वर उस आराधना की அந்த ட்ரெடிஷனல் ரெவரன்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கல. उस पारंपरिक आदर को परमेश्वर नहीं चाहता। இதயத்துக்குள்ளே இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து आपके दिल की गहराई से உண்மையான ஒரு மனம் இருந்தது. एक सच्चा मन फिराव, ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு மனம் இருந்தது. परमेश्वर की इच्छा के अनुसार की एक मन ஏன் फिराव। ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார்? परमेश्वर क्यों ये ऐसे உங்களை इच्छा பற்றி रखता है? நன்மையும் பரிபூர்ணமும் சித்தமும் உள்ளதாய் தேவனுடைய சுத்தம் வெளிப்பட முடியாது. वो इसलिए कि परमेश्वर आपके ऊपर ये इच्छा रखता है कि परमेश्वर की भली, आपकी और सिद्ध इच्छा आपके ऊपर पूरे हो जाए। உங்களை பற்றி ஒரு முழுமையான நன்மை உள்ள பரிபூர்ணமான ஒரு சித்த ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியா परमेश्वर का आपके ऊपर की वो अच्छा और भलाई का वो जो आशीष वाला जो इच्छा जो आपके ऊपर प्रकट होने, தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிதலோட ஒரு ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். परमेश्वर की इच्छा के अनुसार की एक अधीनता की उस आत्मा आपके अंदर होने। இயேசுவை போல ஒவ்வொரு நிமிடமும் தேவனை சார்ந்து பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு இருந்து எதிர்பார்க்கிறார். परमेश्वर आपसे यही इच्छा रखता है जैसे यीशु मसीह की जैसे पवित्र आत्मा के साथ मिलके चला वैसे हम भी चलने पाए। நம்முடைய வாழ்க்கையில அப்படி நான் நடக்க ஆரம்பிக்கிற பொழுது பரிசுத்தம் உண்டாகும். जब हम ऐसे चलने लगेंगे हमारे अंदर एक पवित्रता आ जाएगी। மற்றவங்க யாரும் சொல்லி அந்த பரிசுத்தத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. कोई भी दूसरे कोई लोग बोल के हमारे अंदर நாம் पवित्रता தேவனுக்கு नहीं கீழ்ப்படி ஆரம்பிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துவார். जब परमेश्वर की इच्छा के अनुसार या पवित्र आत्मा के साथ चलेंगे तो हमारे अंदर वो उस पवित्रता आएगी। பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தப்படி நடத்தி செல்வோம். पवित्र आत्मा के इच्छा के अनुसार हम चलने लगेंगे तो पवित्र आत्मा में परमेश्वर की इच्छा के अनुसार चलाने। நம்முடைய வாழ்க்கையில முழு மனம் திரும்புதல் உண்டாகிற பொழுது தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். पूरी तरह एक मन फिरावट में आएंगे तो पवित्र परमेश्वर अपनी इच्छा हमारे ऊपर प्रकट करेगा। நீங்களும் நானும் நினைக்கிறதோ நீங்களும் நானும் இப்பொழுது இருக்கிறதோ அல்ல தேவனை பற்றி தேவன் நம்மை பற்றி இருக்கக்கூடிய சித்தம். आप और हम जैसे सोचते हैं या अभी हम जो परिस्थिति में वो है नहीं है परमेश्वर की इच्छा हमारे ऊपर। கொரிந்தியர்ல நம்ம படிக்கிறோம், நிருபத்துல நம்ம படிக்கிறோம், தேவனை நேசிக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறது மனிதனுடைய கண் பார்த்ததில்லை, காது கேட்டதில்லை, ஒரு மனிதனுடைய இருதயத்திலையும் சித்தத்திலையும் தோன்றுவதில்லை என்று. परंतु की किताब में हम पढ़ते हैं कि परमेश्वर की इच्छा जो हमारे ऊपर वो जो है वो किसी के कान में नहीं सुना है, किसी के दिल में नहीं आया है, ना किसी के
मुंह से बोला, कोई किसी ने कहा है। இயேசுவை பற்றி தேவனுடைய பெரிய சுத்தம் இருந்தது. அவர் பரலோகத்திலே சென்று தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார வேண்டும் என்றார். यीशु मसीह के अंदर ये इच्छा था कि पिता परमेश्वर के बाएं हाथ में जाके बैठना है। ஹalleluya. அந்த சித்தம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். वो इच्छा जो है पवित्र आत्मा के द्वारा उनको प्रकट की। அதனால தான் நம்ம எபிரேயர் 12ல படித்தோம். என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன அவமானங்கள் வந்தது, என்னென்ன வேதனைகள் வந்தது, அவைகளை எல்லாம் சகித்து முன்னே வைத்திருந்த அந்த லாக்கை நோக்கி அந்த 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 கோலை பார்த்து இயேசு ஓடினார் என்று படிக்கிறோம். इसलिए हम इब्रानियों की किताब में पढ़ते हैं कि यीशु मसीह उस उनके सामने जो रखा हुआ उस जगह को, उस भलाई को देखते हुए वो अपने सारे चिंता और सारी बातों को साइड कर दिए। ஹalleluya. அதனால அவர் என்ன பண்ணார்? வெற்றி பெற்றார். इसलिए वो जीत पाया। அந்த இயேசுவை நமக்கு மாதிரியாக மாடலாக தேவன் கொடுத்தார். उस यीशु मसीह को हमारे सामने एक नमूना बना के அவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இந்த உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை நடத்தினாரோ, जैसे यीशु मसीह पवित्र आत्मा को साथ लेके अपनी जिंदगी कैसे बिताया, அப்படியே பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். वैसे भी हम भी पवित्र आत्मा को साथ लेके अपनी जिंदगी को जिला सकते हैं। அதற்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுது. उसके लिए पवित्र आत्मा की अभिषेक और सामर्थ हमारे लिए जरूरी है। இயேசுவுக்கு அப்படி தேவைப்பட்டால் நமக்கு எவ்வளவு தேவைப்படுது? यीशु मसीह को अगर पवित्र आत्मा की इतनी जरूरत थी तो हमारे लिए தொடர்ந்து कितना ज्यादा நான் हो। சொல்லுகிறேன், தொடர்ந்து நீங்க பரிசுத்த ஆவியானுக்காக ஜெபம் பண்ணுங்க. मैं फिर से आपको समझा रहा हूँ कि आप पवित्र आत्मा के लिए प्रार्थना करें। தேவனிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அளவில்லாதபடி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்று வசனத்தில் சொல்லப்படும். पिता से मांगने वालों को बिना नाम के पवित्र आत्मा देंगे करके उनका वायदा है। தொடர்ந்து அதுக்காக ஜெபியுங்கள். आप लगातार प्रार्थना करिए, அதை கிடைக்கும் மட்டும் ஜெபியுங்கள். उनको मिलने तक प्रार्थना करिए। ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லியிருக்கபடி मत्ती सुसमाचार उसका 10वां का बारे में जैसे लिखा है, பரலோக ராஜ்யத்தை பலவந்த பண்ணுகிறவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். जैसे जो स्वर्ग राज्य को जो बलवंत करता है उनको वो मिलता है। ஹalleluya. हालेलुया। பலவந்த பண்ணுகிறவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். उनको जो बलवंत करता है அதுவே उन्हीं को எனக்கு मिलेगा। பரிசுத்த ஆவியானவர் வேணும்னு சொல்லி பலவந்த பண்ணுகிறவர்களுக்கு மட்டும் தான் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும். उनको जो जोर मारता है उन्हीं को ही वही मिलेगा। 10 நாள் ஜெபம் பண்ணி 40 நாள் ஃபாஸ்டிங் பண்ணி அதுக்கு பிறகு கிடைக்கலன்னா விட்டுறவங்களுக்கு கிடைக்காது. जैसे 40 दिन उपवास किया, प्रार्थना किया, मिला नहीं है करके छोड़ देंगे तो उनको नहीं मिलेगा। என்ன நடந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் நான் விடமாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி பலவந்தம் பண்ணினீங்களானால் நிச்சயமாக இந்த நாள்களில் நீங்கள் அபிஷேகத்தை कुछ भी हो जाए मुझे पवित्र आत्मा चाहिए करके प्रार्थना करने वाले या बैठे रहने वालों के लिए परमेश्वर जरूर दे। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா? परमेश्वर आपको आशीष கண்களை करे। மூடுவோம், நாம் ஜெபிப்போமா? अपनी आंखों को बंद करेंगे, हम प्रार्थना करेंगे। வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, हम वचन को सुनने वाला ही नहीं, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். पवित्र आत्मा के अभिषेक को भी இந்த நாள்கள் பரிசுத்த ஆவியானவரை நடத்தட்டும். आज पवित्र आत्मा आपको चलाने पाए, அவர் வல்லமையாக அவங்களை எடுத்து உபயோகிக்கட்டும். उनके सामर्थ के अनुसार वो आपको उपयोग करने पाए। தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். उनके आप में समर्पण करें। ஆண்டவரே துதிக்கிறோம், நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर हम स्तुति करते हैं, अच्छे मुक्ति के लिए धन्यवाद करते நல்ல हैं। ஆழமான வசனங்களை ஆண்டவரை மர்மங்களை வெளிப்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपके वचन की गहराई और उसकी सारी बातें हमें सिखा दी, इसलिए உகந்த धन्यवाद। பலியாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. एक सुगंध बलि समान हमें चढ़ाने पाए। உமக்கு இஷ்டமுள்ள ஒரு காணிக்கையாக எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். आपकी इच्छा के अनुसार एक भेंट जैसे हम चढ़ाते हैं, அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆண்டவரை உதவி எங்களுக்கு தேவைப்படும். उसके लिए पवित्र आत्मा की सहायता हमें இந்த चाहिए। நாள்கள் பரிசுத்த ஆவியானவரை எங்களை நிரப்பும் ஐயா. आजकल पवित्र आत्मा से मैं भरी है प्रभु, இயேசுவை நிரப்புனது போல जैसे यीशु मसीह को आपने भरा, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார் எழுதப்பட்டது. वो जिससे पवित्र आत्मा से भराया करके வல்லமையால் அவர் புறப்பட்டு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர். यीशु मसीह पवित्र आत्मा के उस सामर्थ से भरा நாங்கள் हुआ பரிசுத்த निकलता है। ஆவியானவரால் நிரப்பப்படுகையும் पवित्र आत्मा से भरते हुए ஆண்டவரே தேவனுடைய வல்லமையால் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் உங்கள் கிருபை ஆட்சி. परमेश्वर की आपकी सामर्थ से हम चलने के लिए कृपा करें। நாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வல்லமை எங்கள் மேலே ஆண்டவரே நிரம்பட்டும். जहाँ जहाँ हम जाते हैं रहते हैं प्रभु, आपकी कृपा और आपके सामर्थ और पवित्र आत्मा की सहायता बने रहे। ஆண்டவரே அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஆண்டவருடைய செக்கனா இறங்கியது போல जैसे उस रेगिस्तान के बीच में परमेश्वर आपकी जो शकना उनके इस्राएल के लोगों के बीच में उतरा है, அக்கினியாய் அது வெளிப்பட்டது போல ஆண்டவரே जैसे आपके समान वो प्रकट हुआ है। பரிசுத்த ஆவியானவராய் இருக்கக்கூடிய செக்கனா எங்கள் மேலே இறங்கட்டும் ஐயா. पवित्र आत्मा की शकना जो हमारे बीच में उतरा है, அக்கினியாலே எங்களை நிரப்பும் ஆண்டவர். वो एक आपके समान हमें भरने पाए। ஓ நாங்கள் ஆண்டவரே தெருவெல்லாம் உடைய சாட்சியாக மாறணும். हम गली गली आपकी एक गवाह बनने पाए। அல்லே பவுலேசை போல பேதுருவை போல எங்களை ஆண்டவர் வல்லமையால நிரப்பும் ஆண்டவர். उस पौल के जैसा, उस पतरस के जैसा एक आपके सामर्थ्य में भर दीजिए।
ஆண்டவரே உம்முடைய வல்லமையால நிரப்பும் ஐயா. आपके सामर्थ्य में भर உம்முடைய அபிஷேகத்தால நிரப்பும் ஆண்டவரே. आपके अभिषेक से मैं भर அக்கினி दीजिए। நதியாக நாங்கள் போகட்டும் ஆண்டவரே. एक आपकी नदी बनने पाए உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். आपके नाम की महिमा हो। பரலோக ராஜ்யம் பூமியில் இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக स्वर्ग राज्य इस पृथ्वी में है करके दूसरों को दिखाने के लिए எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதி. हमें सुनने वालों को आशीष दे। பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சை வல்லமை ஆண்டவருக்கு ஒரு தாகம் அவர்களுக்கு உண்டாகட்டும். पवित्र आत्मा को पाना है करके एक प्यास उनके अंदर डालिए। ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிறவர்கள் மேல உம்முடைய பிரசன்னத்தால நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பும் ஆண்டவரே. परमेश्वर ये जो वीडियो जो देखते हैं प्रभु, जो देखना चाहते हैं प्रभु, हर किसी को आप आशीष करिए। இதை காண்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் மேல வரட்டும் ஆண்டவரே. परमेश्वर जब ये वो देखते हैं प्रभु, पवित्र आत्मा के अभिषेक उनके ऊपर आने पाए। அது நீ கொடுக்கிறது தேவ மனிதன் கொடுக்கிறதல்ல, ஆண்டவர் பாஸ்டர் கொடுக்கிறதல்ல, பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்ற வசனத்தில் சொல்லப்படுகிறது. वो एक इंसान नहीं देता है प्रभु, एक पासवान नहीं देखता है प्रभु, यीशु मसीह पवित्र आत्मा देता है करके अपने இயேசுவே உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக यीशु ஜெபிக்கிறோம். मसीह आपके वचन सुना हुआ हर एक आपके बच्चों के ऊपर आपके पवित्र आत्मा को डेल दीजिए। தேவனுக்கு உகந்த பலியாக தேவனுக்கு கீழ்ப்படியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் மாறட்டும் ஐயா. परमेश्वर के लिए एक सुगंध वैदी समान वो चढ़ाने पाए। வருகிற நாட்கள் அப்படி செய்ய போற முடியாது நன்றி आने செலுத்துகிறோம். वाले दिनों में हम ऐसे करने वाले से धन्यवाद। உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தந்தீரே நன்றி ஆண்டவரே. आपकी आवाज को सुनने के लिए आपने कृपा की इसलिए धन्यवाद। உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கோவிட்-19 கொள்ளுக்காருக்கு அந்த மகாமாரியிலிருந்து உலகத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். परमेश्वर पूरे दुनिया को इस महामारी से बचाइए। மருந்துகள் எல்லாம் ஆண்டவரே கிடைக்கட்டும் ஐயா. दवाइयां जल्दी से जल्दी मिलने पाए। ஆன்டிடோட்ஸ் வேக்சின்ஸ் எல்லாம் ஆண்டவரே சீக்கிரமாக மார்க்கெட்ல வரட்டும் ஆண்டவரே. परमेश्वर इसके लिए एक अच्छी दवाइयां जल्दी से जल्दी मिलने पाए। ஜனங்கள் விடுதலை பெறட்டும். लोग छुटकारा पाने पाए। எல்லோருக்குள்ளேயும் சரியான ஒரு மனம் திரும்புதல் அந்த ரெப்பண்டன்ஸ் உண்டாகட்டும் ஆண்டவரே. परमेश्वर हर किसी के अंदर सही ढंग का मन गिरावट आने पाए। பாவங்களிலிருந்து விலகி ஜனங்கள் மாறட்டும். पाप से जो लोग निकलने पाए, हटने பரிசுத்தம் पाए, உள்ளவர்களாக அவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. पवित्र जन बनने पाए। தேவனுடைய முழுமையான சித்தம் அவர்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். परमेश्वर की पूरी इच्छा उनके ऊपर प्रकट होने செய்ய पाए। போறபடியாளுக்கு நன்றி आप செலுத்துகிறோம். ऐसे करने वाले से ஜெபத்தை धन्यवाद। கண்டபடியா நன்றி ஆண்டவரே. प्रार्थना आपने सुन ली எங்களை इसलिए பார்க்கிறவர்களும் பார்க்க போறவர்களை நாங்கள் பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. हमें जो सुनते हैं प्रभु, जो सुनने वाले प्रभु, हर किसी को पिता पुत्र पवित्र आत्मा के नाम से हम आशीष करते हैं। நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். आपके नाम की महिमा हो। இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से हमने प्रार्थना किया है। ஆமென் 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 ஹalleluya. God bless you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. Facebookல நாங்கள் தொடர்ந்து வருகிறோம். உங்களோடு சேர்ந்து ஆராதனை பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். आप लगातार देखते रहिए और इस बार को भी परमेश्वर के आराधना होंगे फेसबुक पे आगे देखते रहिए और दूसरों को बताइए। God bless you. Bye bye.